அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்னா எங்களோட 27 பேட்ச்ல டேர்ம் எக்ஸாம் நாங்கள் டார்கெட் பண்ணி ரிவிஷன் கிளாஸ் மாதிரியே அதாவது பேப்பர் கிளாஸ் மாதிரி நம்ம என்ன கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதில் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எம்சிக்கு வினாக்களை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரியா, ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் எங்களோட ஸ்ட்ரக்சரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர் மீன் என்னன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ள இருக்கிற ப்ராக்டிக்கல் சார்ந்த வினாக்களும் அதோட தியரி பார்ட்ஸும். இப்போ ஒரு இதொண்டு வரும் என்னன்னா, ப்ராக்டிகல்ஸ் மட்டும்தானா ஸ்ட்ரக்சர்ல வருமான்னு கேட்டா இல்லை. சரி, அதுல கவனமா இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கலும் அதுல வரப்போறாங்க மெயினா. இப்போ ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தவரையில மெயினா வந்துட்டு ஃபுல்லா ப்ராக்டிக்கலை தான் டார்கெட் பண்ணி கேள்விகள் வரும். இப்போ டேர்மை பொறுத்தவரையில என்ன செய்வாங்கன்னா, ஒரு கேள்வி பிராக்டிக்கலை தவிர்த்து அங்கால உராய்வு சம்பந்தமான கதைகளை உள்ளடக்கின மாதிரி மெக்கானிக்ஸ் தியரிஸை அடிப்படையாக கொண்டு ஒரு கேள்வியை கொண்டு கேட்கலாம். வலிமையாக அந்த பேப்பர் அப்படி ஒரு மாடிஃபை பண்ணிக்காங்க. நாம அடுத்த டியூப்ல சரியா அப்படியான வினாக்களையும் நம்ம கையாளுறது எப்படி, அதை எப்படி பழகிற விஷயம், அதை எப்படி நாங்க எதிர்கொள்ளலாம்ங்கிறதை நம்ம அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம வர விஷயத்தை ஒரு கவனிங்க. இதோட மாடல் பேப்பர் நம்பர் 5 சரியா முதலாவது வினா வந்துகிட்டு வேனியர் எடுக்குமானியை அடிப்படையாக கொண்டு வினாவப்பட்ட வினா. எங்களுக்கு தெரியும்னா வேனியர் எடுக்குமானி நாங்க முழுமையாக கதைச்சு வச்சிருந்தோம். சரியா அந்த தியரிஸ கொஞ்சம் ரிவீல் பண்ற மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, இந்த கேள்வி முடிகிற டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்தந்த கேள்விகள் முடியாக்க அந்தந்த ப்ராக்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா அப்ப நாம முதலாவது விஷயம் வந்துட்டு என்னன்னா, ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரியா அந்தந்த தியரி பார்ட்ஸை நம்ம கொஞ்சம் பேசிட்டு நம்ம என்ன செய்வோம்னா அந்த கேள்விக்குள்ள வருவோம். அந்த தியரிஸ்ல கதைக்கக்கூடியதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு திரும்ப திரும்ப தியரி படிப்பிக்கிறதுல கதைக்கக்கூடிய விஷயங்களை பேசிட்டு நம்ம என்ன செய்யணும்னா அந்த கேள்விக்குள்ள வருவோம். சரி, கவனிங்க. ப்ராக்டிக்கல் நம்பர் 1. சரி, இப்ப நாங்க பார்க்க போறது வந்துட்டு என்னோட ப்ராக்டிக்கல் நம்பர் 1. ப்ராக்டிக்கல் நம்பர் 1. சரி, பாருங்க. வேனியர் எடுக்குமானியை பயன்படுத்தி கனவுரு மரக்கட்டை ஒன்றின் கனவளவு திரவியத்தின் கனவளவு திண்மக்கோளம் திரவியத்தின் கனவளவு இப்படி எல்லாம் பொல்லான உருளை ஒன்றின் உட்கனவளவு ஆகியவற்றை துணிதல்ங்கிற கதை. சரி, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கேள்வி வந்திருக்குது. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். அந்த ப்ராக்டிக்கலுக்கு தேவையான பொருட்கள்னா அங்க இருக்கிற அந்த பொருட்கள் வேணும். வேணியர் எடுக்குமானியும் வேணும். எங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னா, வேணியர் எடுக்குமானில இருக்கிற பகுதிகள் என்ன, அவங்களோட பிரயோகம் என்னங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு கேள்விக்குள்ள நாங்க போகலாம். சரி, ரைட், ஓகே. நீங்க கவனிங்க. எங்களுக்கு தெரியும்னா வேணியர் எடுக்குமானியை பொறுத்தவரை மெயினான விஷயமாக நம்ம கருத போறதுக்கு வந்துட்டு உண்டு அங்க இருக்கிற தாடைகள் வந்துட்டு சரியா. அஹ் ஏன்னா அந்த வேணியர் எடுக்குமானியை கொண்டு நாங்க அளக்கக்கூடிய பகுதிகள், அந்த வேணியர் அடுக்குமானில நாங்க இருக்கிற அந்த பகுதிகள் உண்டு அகத்தாடை. சரியா, இங்க நல்லா கவனிங்க. இது வந்துட்டு அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு அகத்தாடைகள். சரியா, இது அகத்தாடை. இவங்களுக்கு எங்களுக்கு தெரியும்னா இந்த அகத்தாடைகளை நாங்க பயன்படுத்தி பொருட்களின் உள்விட்டத்தை நாங்க அளக்கலாம். பொருட்களின் என்ன அளக்கலாம், நாங்க உள்விட்டம் அளக்கப்படுவார். சரியா, கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட், ஓகே. நம்ம அதை கவனிங்க. அகத்தாடைகளை யூஸ் பண்ணி நாம் என்ன தளர்க்கலாம்னா உள்விட்டத்தை நாம கொஞ்சம் மறந்துக்கலாம். கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா, நான் பேசுறது அடுத்தது ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் தெளிவா இருக்குதா? என்ன கேஸ்னா அந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரமா ஃபைபர் வந்துட்டு அவனோட நெட்வொர்க் முதல் இஷ்யூ இருக்குது போல இருக்குது. பட் இப்ப அதை கிளியர் பட் எனக்கு தான் கொஞ்சம் சரி, ஓகே. கிளாஸ் முடியும் வரைக்கும் அப்படி இருந்தால் நல்லா. சரி, இப்ப கவனிங்க. சரியா அப்ப உள்விட்டம் அப்ப நான் அந்த டேட்டாஸ்ல கொஞ்சம் கவர்னுக்கு ஸ்லோவா இருந்து நான் பேசுறது. சரி, உள்விட்டம். அந்த உள்விட்டம் சார்ந்த பகுதிகளை அளக்கிறது, அது அது எப்படி அளக்குறங்கிறதும் அதில் கதைக்கப்பட்டு இது. சரி, பார்ப்போம். இப்ப அகத்தாடையை கொண்டு நம்ம என்ன தளர்க்கலாம், உள்விட்டத்தை அளக்கலாம். இந்த இடத்துல பார்த்துட்டு அங்க வருவோம்.
அதே மாதிரிடா புறத்தாடை. சரியா? புறத்தாடை. இது புறத்தாடை. இந்த புறத்தாடையை கொண்டு என்ன அளக்குறான்னா வெளிவிட்டம் அளக்கப்படும். வெளிவிட்டம் அளக்கணும். அதே மாதிரி இதுல கோல் இருக்காரு. இதை நாங்க இன்னொரு ஒழுங்கா கதைக்கிறேன். இந்த இது வந்துகிட்டு ஆஹ் ஆழம் அளக்கும் கோல். இவர் ஆழம் அளக்கும் கோல். சரி, அதை அப்படி கதைக்க தெரியும். ஆழம் அளக்கும் கோல். அதாவது பேரை கொடுக்கலாம். ஆழம் அளக்கும் கோல். சரியா? இது வந்துகிட்டு என்னத்துக்கு பயன்படுதுன்னா இந்த சிறிய துளைகளின் ஆழங்களை அளக்க மெயினா நாங்க இதை பயன்படுத்தலாம். சிறிய சிறிய துளைகளின் ஆழத்தை அளக்கிறதுக்கு இது பயன்படுது. சிறிய ஒரு மேற்பரப்பு வைக்கிற சிறிய துளைகளின் ஆழங்கள் அளக்கலாம். அதே போல ஒரு பொல்லான உருளை உள்ளக குடையப்பட்ட ஒரு பொல்லான உருளையில் இருக்கிற அந்த குடைச்சல் இருக்கிற அந்த ஆழங்கள் அளக்கலாம் இவங்க பயன்படுவாங்க. சரியா? இது இந்த வேதியியல் அடுக்குமானில இருக்கிற அளக்கிறதுக்கு உதவுற பகுதிகள். இவங்களை கொண்டுதான் நாங்க அளக்க போறோம். அந்த அந்த உடல்கள்ல நாங்க அளக்க போறோம். அடுத்தது வந்துட்டு இதுல அளவிடை இருக்கும். எங்களுக்கு தெரியும். இதுல பிரதான அளவு சரி, இந்த தாடைகள் இன்னும் நாம கதைக்கிறேன் என்ன கேட்கலாம்டா. இதுல தாடை வந்துகிட்டு இப்ப அகத்தாடை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. இதுல 2 வகையான தாடை. இது ஒரு ஈங்கிற ஒரு தாடைன்னு எடுத்துக்கோ. இது பிங்கிற தாடை. 2 தாடைகளும் சேர்ந்துதான் அது அகத்தாடைன்னு சொல்றது. இதுல என்ன கேஸ்ன்னா இந்த ஏங்கிற இந்த தாடை நான் குறிச்சிருக்கிற இந்த ஏங்கிற தாடை இது என்ன இருப்பா ஒரு நிலையான தாடையா இருப்பார். சரியா? அது ஒரு நிலையான ஒரு தாடையா இருக்கும். அதை காய்ச்சிருக்காங்க. என்ன ரைட்? ஓகே, இன்னும் இருக்கு கதைக்கலாம். சரியா? இந்த ஏங்கிற இந்த தாடை வந்துட்டு பாருங்க. இந்த நிலையான ஒரு பகுதி இன்னும் இருக்கிற இந்த பிரதான அளவிடை குறிக்கப்பட்டிருக்கிற இது ஒரு சட்டமாக தான் ஃபுல்லா கருவி இருந்தா நாங்கள் அதை காட்டி இது பண்ணலாம். சரி, அந்த பிரதான அளவுடைய இருக்கிற என்ன இருக்கிற இது பகுதி, இந்த பிரதான அளவுடைய இருக்கிற இந்த பகுதி அப்படியே சரி, அந்த பகுதி அப்படியே இது அப்படியே ஒரு மெட்டலா தான் இருக்கும். இது அப்படியே ஒரு பகுதியா தான் இருப்பாரு. சரியா? இன்னும் இருக்கிற இது அப்படியே வந்துகிட்டு இப்படி காட்டலாம். சும்மா கதைக்க வந்து அன்னைக்கு காட்டுறேன் கவனிங்க. இது வந்துகிட்டு ஒரு ஒரு பகுதியா தான் இருக்கும் அப்படி. சரி, அப்படின்னு புறப்பாடு அதுலதான் இந்த இதெல்லாம் இருக்க முடியும். நினைக்கிற இந்த தாடை அமைப்பு சரி. நான் அந்த ப்ளூ கலர்ல தெரிகிறது எல்லாம் ஒரு பகுதியில இருக்கும். இந்த சட்டத்துல இருக்கிறாங்க. ப்ளூ கலர்ல கழிச்சுக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரு சட்டமா தான் விற்பாங்க. ஒரு 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 மெட்டல்ல தான் இது. சரி, அதுக்கு மேலதான் இவர் இருப்பார். அதுக்கு மேலதான் இன்னும் இருக்கிற இந்த வேனியர் அளவிடையோட தான் இவர் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த பகுதி இதெல்லாம் வேனியர் அளவுடைய இருப்பார். சரி, இப்ப இதுல இந்த பாருங்க, அந்த ஏங்கிற நான் கொடுத்த மாதிரி இவரை நான் சீண்டு கதைச்சனண்டா இந்த சியும் ஏயும் வந்துகிட்ட ஏ வந்துட்டு அகத்தாடைகள்ல ஒரு பகுதி, சிங்கிறது புறத்தாடைகள்ல ஒரு பகுதி. அதுல அந்த ஏயும் சியும் வந்துகிட்டு என்ன கேஸ்ன்னா நிலையான தாடைகளா இருக்கு அவங்களாம். அந்த அப்ப ஏ நம்ம கதைக்கலாம் நிலையான அகத்தாடைன்னு கதைப்பாங்க. ஏ கதைக்க நாம எப்படி கதைப்பாங்க? நிலையான அகத்தாடை. அது ஏன் என்று விளங்கணும். நிலையான அகத்தாடை. அதே மாதிரி நம்ம செய்ய கதைக்கெல்லாம் நிலையான புறத்தாடை. அது என்ன கேஸ்னா அது வந்துட்டு அசைய போறது இல்லை.
அது என்ன செய்யாதுன்னா அசையாது. இப்ப அதுல இந்த வேனியர் அளவிடை இப்ப எங்களுக்கு தெரியும் பிரதான அளவிடை இருக்கிற மாதிரி அதுல என்ன இருக்க போகுது, அடுத்தது அளவிடை இதெல்லாம் சார்ந்து நாங்க தியரி கதைக்க இன்னும் ஆழமாக கதைச்சிருந்தோம். நான் இன்னும் விரிவாக கதைக்க இருக்கிறது என்னன்னா வேனியர் அடுக்கமானி தூளமானி. சரி, அது நான் தியரிஸா கதைக்க நான் மேக்சிமம் அதுல ஃபுல்லா எல்லாத்தையும் கதைச்சிருந்தேன். எக்ஸாம் வந்து ரெடியா இருக்கு. சரி, அஞ்சு கவனிங்க. அவ பிரதான அளவிடையும் வேனியர் அளவிடை. அப்ப இந்த வேனியர் அளவிடை எப்படிப்பட்ட ஒரு அளவிடையா இருக்குன்னா, இது பிரதான அளவிடையின் வழியே வலிக்கு செல்லக்கூடியவரா இருப்பார். இவர் எப்படிப்பட்டவரால் இருப்பார்னா பிரதான அளவிடையின் வழியே. சரியா, நல்லா கவனிங்க. வேற வேனியர் அளவிடை வந்துகிட்டு பிரதான பிரதான அளவிடையின் வழியே வலிக்கு செல்லும். வலிக்கு செல்லக்கூடியவரால இருப்பார். இது என்ன கேஸ்னா, இப்ப நாம இப்ப கேள்வி இந்த இருக்கிற கேள்வி மட்டும் செய்யற நோக்கம் இல்லை, அதுல தெளிவா இருக்கும். சரியா, ஸ்ட்ரக்சரை கையாளுக்கு அங்க நடக்கிற அந்த நடைமுறைகள், அதற்காக அந்த கருவியை கையாளுற போது நாங்க ஏற்படுற அந்த பிரச்சனைகள், அது இதெல்லாம் தான் கேள்வியெல்லாம் கேட்க போறாங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஏன் இப்படியான கதைகள்லாம் இப்ப வருது இங்கிலீஷ். சரி, அப்ப மைண்ட்ல அப்படியே நீங்க இப்ப முன்னால ஓடிட்டு இருக்கணும், எனக்கு வேணியர் எடுக்க மாணி ஒரு ஆள் இப்ப நீங்க மைண்ட்ல கையில வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் வெளியே அதை தான் அதை கையாளுற மாதிரி தான் நீங்க பழகிக்கணும். அதை கையாளுற மாதிரி தான் பழகிக்கணும். சரி, அப்ப நல்லா விளைவிக்கும். அப்ப பிரதான அளவிடையும் வழியே அதை என்ன செய்யணும், ஒரு வழிக்கு செல்லக்கூடிய ஒரு ஆளா இருப்பார் எங்களோட வேணியர் அளவு. அந்த வேணியர் அளவிடையில தான் இந்த பியும் ஏயும் பியும் டியுமா இப்படி கதை டி. சரியா, இந்த பியும் டியும் அதுல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, நீங்க இப்பதான் வேணியர் அளவுடைய அசைக்க 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 அவருமே அசைங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரே மெட்டல் ஒண்டாவே செய்யப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்னோட பொறுத்திருக்கிறாங்க. அப்ப அது வந்துகிட்டு பியும் சி டியை நாங்க இப்ப பிஏ கதைக்கலாம் நாங்க அசையும் அகத்தாடை இந்த ஒரு பகுதி அல்லது அசையும் அகத்தாடை. அதே போல டி வந்துகிட்டு அசையிற புறத்தாடைன்னு கிடைக்கும், அசையிற புறத்தாடை. சரியா, அப்ப வேணியர் அளவிடையே நாங்க அசைச்சிட்டு வரக்க தெளிவா இருக்கும். அசைச்சிட்டு வரக்க ஒரே டைம்ல தான் நான் இப்ப ஒரு பொருளை அளக்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு உள்விட்டத்தை நீங்க அளக்குறது விரிக்கிறீங்க, அதை நோக்கம் வந்துகிட்டு உள்விட்டத்தை அளக்குறதுக்காக நாங்க லாக் பண்ணி அந்த வேணியர் அளவுடைய அசைக்கமெண்டா வேணியர் அளவிடையில இருக்கு. இப்ப உள்விட்டத்தை அளக்காக அகத்தாடை பயன்படும் எடுத்துக்கிட்டு அகத்தாடை மட்டும்தான் அது நடந்து வரான்னு தெளிவா இருக்கும். சரியா, அப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன கேசுண்டா, நீங்க அசைக்கிற அந்த டைம்ல இந்த பியும் வந்துகிட்டு இந்த திசையில நகர்ந்து வரும், டியும் வந்துகிட்டு இந்த திசையில நகர்ந்து வரும். அதே மாதிரி ஆழம் அளக்கிற கோளும் வெளியால வந்துட்டு இருப்பார். சாரி, ஆழம் அளக்கிற கோளும் என்ன செய்யணும், இந்த திசையில வந்துட்டு. சரி, ஆழம் அளக்கிற கோளும் இந்த திசையில வரும். நீங்க அந்த வேணியர்களுடைய பின்னால கொடுத்து வச்சுக்கணும் ஆழம் அளக்கிற கோளை, அதுல ஒரு மெட்டல் வரும். சரி, ஓகே, இவ்வளவுதான் அதுல இருக்கிற அந்த பாகங்களை நாங்கள் பயன்படுத்துற மெதட். அதுல இதுல என்ன இருக்குது, இன்னும் குறைக்கக்கூடியது பாருங்க. இது இன்னும் இருக்கிற இந்த பகுதியை சொல்லுவாங்க சில், இந்த கலர். சரி, என்ன இருக்கிற இதை சொல்றது சில், இது சில். இது என்னத்துக்கு பயன்படுறா, பிரதான அளவிடையின் வழியே வேனியர் அளவிடையை நகர்த்தி செல்றதுக்கு இது சில்லு பயன்படுத்தும். எடுத்து பாத்தீங்கன்னா அதை ரொட்டேட் பண்ற மாதிரிக்கு இப்போ வார வேணி எடுத்த மாநிலம் அதை ரொட்டேட் பண்ற மாதிரிக்கு இருக்காது, அது சில் ஷேப்லயே இருக்கு. நீங்க அதை பிடிச்சு நகர்த்துற மாதிரி இருக்கு. சில் ஷேப்ல தான் அப்படி வட்ட மாதிரி இருக்கும், அதை பிடிச்சு அப்படி இழுத்துட்டு போகலாம். அதையும் தாண்டி இன்னும் இருக்குது. இங்க பாருங்க, என்ன பேரை கொடுத்து வச்சிருக்கான், இத வழுக்கும் தாடைன்னு கதைச்சிருக்கான். சரி, இது வழுக்கும் தாடைன்னு எங்களுக்கு தெரியணும். வழுக்கும் தாடை வந்துகிட்டுடா இந்த அகத்தாடை புறத்தாடையோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் எங்கட வழுக்கிற அகத்தாடை, இதுதான் எங்கட வழுக்கிற புறத்தாடை. சரியா, இப்ப இது வந்துட்டு வேணியர் அளவிடையோட இருக்கிற வேண்டலாம். நான் வழுக்கும் தாடைகள் கதைச்சு வச்சிருக்காங்க, தெளிவா விளைவிக்கும். அந்த வழுக்கும் தாடைக்குள்ள இருக்கிற
அசையக்கூடிய அகத்தாடை என்ன, அசையக்கூடிய புறத்தாடை என்ன. நிலைத்த தாடை வந்துட்டு இது அப்படி என்ன நினைக்கிற அந்த வேனியர் சாரி பிரதான அளவிடை பொருத்தப்பட்டிருக்கிற இந்த பகுதி அப்படி ப்ளூ கலர்ல வச்சிருக்கீங்க அந்த பகுதி அப்படி அதுல இருக்கிற இது நிலையான அகத்தாடைங்கிறது, அசையாத அகத்தாடை. அதே போல நிலையான புறத்தாடை. அப்ப இந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கவனமா புரிச்சுக்கோங்க சரியா. இதுதான் அந்த கருவியில் இருக்கிற அந்த பாகங்கள். இப்ப இவங்களை கொண்டு நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த அளக்கக்கூடிய பகுதி வைப்பாங்களே, சாரி கவனிங்க. இவங்களை கொண்டு கதைக்க கூட என்ன இருக்குது சரி என்ன இருக்குது கவனிங்கடா. ஒரு பிவிசி குழாய வந்துகிட்டு அவங்க அளக்கிற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு காட்டியிருக்கான்னு பாருங்க. சரி, அளக்கிற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு காட்டிருக்காரு. இதுல புறத்தாடை அளக்க போறாங்க. அப்ப நாம என்ன செய்ய போறோம், இந்த சில்ல பயன்படுத்தி பிரதான அளவுடையின் வழியே வீனியர் அளவுடைய நாங்க அசைச்சு இதை விரிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு இடைவெளியை இதுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்ப இந்த தாடைக்குள்ள என்ன செய்யறேன்டா பிவிசி குழாயை நாங்க வச்சு அதை இடுக்கி பிடிக்கிறோம். ஏதால புறத்தாடைகளால இடுக்கி பிடிக்கிறோம். இதுல இடுக்கி பிடித்தல் இப்ப நல்லா கவனிங்க. இதை என்னண்டா இந்த கருவிலடா அகத்தாடையும் சரி புறத்தாடையும் சரி இடுக்குவதன் மூலம் ஒரு பொருளின் ஆரை விட்டங்களை அளக்கக்கூடிய நீளங்களை அளக்கக்கூடிய மாதிரி இடுக்குவதன் மூலம் தான். இப்ப என்ன இருக்குது புறத்தாடை வச்சு இதுவும் மட்டுமே இல்லை, என்ன இருக்கிற இதையும் நாங்க கதைக்கலாம். ஒரு கனவடிவ குற்றியை வந்துட்டு இந்த புறத்தாடைகளை வச்சு இடுக்கி வச்சிருக்காங்க, இடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்பீஸ் விரிச்சு எடுத்துட்டு அந்த தாடைகளை அதுக்குள்ள வச்சு என்ன செய்வாங்க திரும்ப ஃபிட் பண்ணி இது பண்ணுவாங்க. இடுக்குவதன் மூலம் இந்த வேதியர் எடுக்குமானி வாசிப்பு எடுக்கிறதால தான் இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த ரப்பர் குழாய்களின் விட்டங்கள்லாம் அளந்து கீழாம போதும். ஏன்னா ரப்பர் குழாய்களின் விட்டத்தை நீங்க அளக்கண்டா ரப்பர் குழாயை கொண்டு போய் அதுல இடுக்கிடாது. ஏன்னா இடுக்கினா வந்துகிட்டு அது அந்த தோற்றத்தை மாற்ற பார்க்கும், நெருங்கும், அதை இது பண்ணப்படுவார், நவிப்படுவார். அப்ப நவிப்பட்டா ஒரு ரப்பர் குழாயின் உண்மையான ரப்பர் குழாயின் உண்மையான விட்டத்தெல்லாம் நாங்கள் அளந்துக்கலாம் போகும். அப்ப அப்படியான கதைகளுக்கானதான் அதை நாங்கள் அடுத்தடுத்து எங்க நகர நுண்ணு கதையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த காரணம். அதெல்லாம் நாம தேரி படிக்கல டைம்ல கழிச்சிருக்கோம் சரியா. அப்ப இது புறத்தாடையை கொண்டு இப்படி வாசிப்படுத்திட்டு இது பண்றாங்க. அடுத்தது கவனிங்க, அகத்தாடை எப்படி யூஸ் பண்றதுன்னா என்ன இருக்கு. இப்ப என்ன இந்த இருக்கிற இதுல வந்த கேட்டு ஒரு பிவிசி குழாய் தான், அந்த குழாயை தான் வெட்டி இது பண்ணிருக்குது. அதுக்குள்ள அகத்தாடையை வெட்டி என்ன செய்யறோம்னா இப்படி விரிச்சு நெருங்கி பிடிக்கிறது. அப்ப நெருங்கி பிடிச்சு விட்டீங்கன்னா இது இப்படி லொக் ஆகும் இதுக்குள்ள சரியா. லொக்காகி வர அந்த வாசிப்பை தான் நாங்க இதுக்குள்ள எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஆழம் அளக்கிற வழி. இப்ப இது இந்த கோலத்தை வச்சு பிடிச்சிருக்காங்க சரி. என்ன இருக்காரு நீ கவனி. நான் ஒரு சிறிய பொல் உருளை ஒன்றுக்குள்ள நாம என்ன செய்யறோம்டாடா இந்த ஆழம் அளக்கிற கோலை விட்டு அங்க வாசிப்பு எடுக்கிற. ஆனா இதுல கவனம் மாறிக்கணும். இந்த வாசிப்பு எடுக்கிற டைம் இந்த ஆழம் அளக்கிற கோலை நாங்க பயன்படுத்துற டைம்ல ஆழம் அளக்கிற கோல் வந்துகிட்டு அந்த அளக்க வேண்டிய பொருளுக்குள்ள நிலைக்குத்தாக செலுத்த வேண்டும் அப்படி கதைக்கலாம். நிலைக்குத்தாக செலுத்த இதுல என்ன கேஸ்னா இப்ப உதாரணம் இங்க கவனிங்க. இப்படி ஒரு இதுல ஒரு ஒரு உருளை ஒன்றைக்குன்னு வைங்களா, ஒரு பொருள் உருளை ஒன்று இப்படி இந்த ஷேப்ல இருக்குன்னு வைங்க. சரி, இப்ப இதுல இந்த ஆழம் அளக்கிற கோலை நீங்க இது பண்ற டைம்ல அந்த இது வந்துட்டு இப்படி செங்குத்தாக உள்ளக்க நீங்க இறக்கினாத்தான் இதுல உண்மையான ஆழத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஒருவேளை கோல் இப்படி கிழிஞ்சிட்டுண்டா இங்க பாருங்க, கோலை உள்ளுக்கு இப்படி கழிச்சு அனுப்பி விட்டீங்கன்னா வந்துகிட்டு இந்த ஆழம் அங்க கருவில வராது. அங்க கருவில வர தூரம் இந்த தூரம் மாதிரி, இந்த தூரம் மாதிரி பாருங்க. இது ஒரு செங்குண முக்கோணியை வச்சு நீங்க கருதினா
இவரை விட இவரு பெருசா இருப்பாரு. அது செம்பக்கம் என்ன சங்கமம் பண்ணிட செம்பக்கம் இருக்கு. அந்த ஆழம் வளர்க்கறதுக்குள்ள நீங்க அதுல கவனம் அறிங்க. நீ நிலை குத்தாத சில நிலை குத்தாத்தான் அதுக்குள்ள உள்ள போயிருக்காருங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் நீங்க வாசிப்பெடுக்க போகணும். இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிகல் செய்யற டைம்ல வர வழுக்கல். இதுகளை பத்தி எல்லாம் கேள்வி வந்தா ஏனென்றெல்லாம் கதைக்க தெரியும். இதெல்லாம் கதைக்க தெரியும். சரி, ஓகே. இதுதான் அந்த பாகங்களை வச்சு அவங்க எப்படி பயன்படுத்துற அந்த பாகங்களை நாங்க எப்படி பயன்படுத்துறோங்கிறதெல்லாம் இதெல்லாம் காட்டி வச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு தேவை. சரி, அடுத்தது வரும் இந்த அளவிடை. சரியா, இங்க இருக்கிற அளவிடை கவனிங்க. எங்களுக்கு தெரியும்னா பிரதான அளவிடை இது மெயின் டிவிஷன். சரி, என்ன இருக்கா, இது மெயின் டிவிஷன், இது வந்துட்டு வேணி டிவிஷன். இது எங்களுக்கு வளமையான கதை. தான் கருவிட முக்கியம் லிஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு தேவைங்க. இங்க பாருங்க, இதுல வேணியர் அளவிடையிட மொத்தம் 10 பிரிவுகள். 1 2 3 4 5 6 7 8 9. சரியா, இப்படி 10 பிரிவுகள் வந்துட்டு பிரதான அளவிடையிட. சரியா, பிரதான அளவிடையிட 1 2 3 4 5 6 7 8 9. சரியா, பிரதான அளவிடையில 9 பிரிவுகளோட பொருந்துற மாதிரி இந்த வேனியர் அளவிடை ஆக்கப்பட்ட. இது எங்கட தியரிஸை பொறுத்தவரையில லெவல் சப்ஜெக்டுக்குள்ள மெயின் வந்து இவர் தான். சரியா, ஆனா இதுல நீங்க கவனமா விலகிக்கணும். நாம இப்ப பேப்பர் கிளாஸ் நான் செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல ஒரு வெப்சைட் வேலையை நாங்க லாஸ்டா கிளாஸ்ல நாங்க சந்திச்சோம் பாருங்க. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க சந்திச்சோம் ஒரு வேனியர் இலக்கமானை சார்ந்த ஒரு கேள்வியோட லீஸ்ட் கவுண்ட் எடுத்து அந்த வாசிப்பு என்ன வர்ற மாதிரி அதுல அந்த முழுமையாக நான் அந்த தியரி பார்ட்ஸை நான் கதைச்சிருந்தேன். எப்படி அந்த பிரிப்புகள் வந்து வேணியர். இப்ப இது எங்கட வளமையான கேள்வி தான். இந்த கேள்வியை பொறுத்த வரையில இங்க பாருங்க, எங்கட 10 வேணிய டிவிஷன். சரி, நல்லா விளங்கிக்கோங்க. 10 வேணிய டிவிஷன். இந்த இடத்துல 9 மெயின் டிவிஷனுக்கு சமனா இருக்கு. 10 வேணிய டிவிஷன் 9 மெயின் டிவிஷனுக்கு சமனா இருக்கு. இதுல நீங்க தெளிவா இருக்கணும். இந்த இடத்துல 10 வேணிய டிவிஷன் 9 மெயின் டிவிஷனுக்கு சமனா இருக்குதுன்னா வேணியர் அளவிடை பிரிவுகள் கூட, பிரதான அளவிடை பிரிவுகள் குறையும். அப்ப ஒரு வேணியர் அளவிடை பிரிவு பிரதான அளவிடை பிரிவு ஒரு பிரிவோட எப்பயுமே சின்னதா தான் தெரியும். இந்த சந்தர்ப்பம் பெருசா இருக்கிற சந்தர்ப்பம் சார்ந்து நம்ம போன கிளாஸ்ல நம்ம கதைச்சிருந்தோம். சரி, அதுகளை நீங்க கொஞ்சம் என்ன செய்ய, திரும்ப ஒரு தரம் டவுட் எல்லாம் இருந்தா அந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்க பாருங்க. சரி, ஓகே. நாம இந்த இடத்துக்கு வருவோம். கதைச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப கழிச்சிட்டு இருக்கிறதுல இது இருக்கு. சரியா, இப்போ 10 வேணி டிவிஷன் அங்க 9 மெயின் டிவிஷனுக்கு சமம். ஒரு வேணி டிவிஷன் சமம் 9x10 மெயின் டிவிஷன். கவனமா இருக்கும். சரி, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு வேணியர் அளவிடைய பிரதான அளவிடையில கண்டிருக்கேன். பிரதான அளவு ஒரு வேணியர் டிவிஷன் நான் என்னதுல கண்டிருக்கேன்னா பிரதான அளவிடையில கண்டிருக்கேன். இப்ப நான் அழகுக்கு மாத்தணும். அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா பிரதான அளவிடை பிரிவு ஒன்றோட நீளம். அவன் சொல்றான் பாருங்க, 1 சென்டிமீட்டர் காட்டி வச்சிருக்காங்க. இது 0ல இருந்து இவர் 1 சென்டிமீட்டர் இடையில 10 பிரிவு இருக்கும். அப்ப ஒவ்வொரு பிரிவும் 1 மில்லிமீட்டரை குறிக்கும். அப்ப நான் இந்த இடத்துல 9x10 தர 1 எடுத்துட்டீங்கன்னா இது மில்லிமீட்டர்ல மாறும். அப்ப நாங்க கவனிக்கடா ஒரு வேனியர் அளவிடை வந்துகிட்டு 0.9 மில்லிமீட்டர். எனவே லீஸ்ட் கவுண்ட் நாங்க எடுத்துக்கிட்டா எல்சி சமன் ஒரு மெயின் டிவிஷன் ஒரு வேனியர் டிவிஷன். காரணம் இருக்குது, இது எப்பயுமே உண்டா இருக்க கேட்டா இல்லை. அது எப்ப அது மாறுங்கிற கதை எங்களுக்கு தெரியும். சரியா, அப்ப பாருங்கடா, ஒரு மெயின் டிவிஷனுங்கிறது இங்க 1 மில்லிமீட்டர் மைனஸ் ஒரு வேனியர் டிவிஷன் 0.9 மில்லிமீட்டர். பாருங்க, 2 0 நேருக்கு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல வேனியர் அளவிடை இந்த முதலாம் பிரிவு அதற்கு அடுத்ததாக உள்ள பிரதான பிரிவோட நகர்த்தப்பட வேண்டிய தூரம். பின்னா இருக்கிற இந்த ஒன்று அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பிரதான பிரிவு அவர் உண்டோட இங்க பாருங்க, அடுத்ததா அவர் உண்டா இருக்கு, அவரோட பொருந்த நகர்த்தப்பட வேண்டிய தூரம். அதான் லிஸ்ட் கவுண்ட். அப்ப இந்த இடத்துல 0.1 மில்லிமீட்டர் வரும். சரியா, நாங்க கதைச்சிருக்கோம். நாம நிறைய விஷயம் கதைச்சுன்னா இப்படியான கேள்விகள். அதாவது
10 வேணிய டிவிஷன் நீங்க இதுல கவனம் வரையும் 10 வேணிய டிவிஷன் 9 மெயின் டிவிஷனா பிரிச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல பிரதான அளவிடை பிரிவு ஒன்றின் நீளமும் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நாங்கள் லீஸ்ட் கவுண்ட காணலாம். எல்சி சமன் சரியா இப்படி காணலாம். பிரதான பிரதான அளவிடை அளவிடை பிரிவொன்றின் நீளத்தின் கீழ் மொத்த வேனியர் வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை. இப்படி ஒரு கதையை நாம அந்த இடத்துல பேசணும். சில பிரிவுகளின் எண்ணிக்கை. அப்ப இதுல நாங்க அதை கொண்டு போய் நீங்க பிரதி விட்டீங்கன்னா இந்த சமன்பாடு பிரதி விட்டீங்கன்னா சரியா இந்த சமன்பாடு நீங்க பிரதி விட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு வரும் பிரதான அளவுடைய பிரிவு நீளம் 1 மில்லிமீட்டர். வேணிய பிரிவுகள் எண்ணிக்கை மொத்த வேணிய பிரிவுகளோட எண்ணிக்கை 10. அப்ப என்ன வர 1 மில்லிமீட்டர். இதுதான் எங்க லீஸ்ட் கவுண்ட நாங்க எப்படி காண்றோம். லீஸ்ட் கவுண்ட எப்படி காண்றோம். அதே நேரம் இந்த கருவியை கொண்டு நாங்க எப்படி வாசிப்பது கருவியை கொண்டு நாங்க எப்படி வாசிப்படுக்கிறோங்கிற விஷயத்தை நாங்க கதைச்சா நல்லா கவனிங்க. கருவியை கொண்டு நாங்க வாசிப்படுகிறத பத்தி நாம பேசினா கருவியின் வாசிப்பு யாரால தரப்படுங்களா கவனிங்க. கருவியின் வாசிப்பு யாரால தரப்படுங்களா கருவியின் வாசிப்பு யாரால தரப்படுதா பிரதான அளவிடையின் வாசிப்பு 2 இருக்கிற பிரதான அளவிடையின் வாசிப்பு சக வேனியர் அளவிடை வாசிப்பு வேனியர் அளவுடை சொல்லும் அளவுடையின் வாசிப்பு. பிரதான அளவிடையின் வாசிப்புங்கிறது என்னன்னா நல்லா கவனிங்க. வேனியர் அளவிடையின் 0க்கு முன்னால் இருக்கிற பிரதான அளவிடையிட வாசிப்பு. நான் இத நான் இருக்கிற எங்கட அசைற இந்த தாடைய நாம இந்த திசையில நம்ம அசைச்சிட்டு வார சந்தர்ப்பத்துல இவர இடையில ஒரு பொருளை வச்சு நான் இப்படி அசைச்சிட்டு வார இந்த சந்தர்ப்பத்துல நாங்க வாசிப்படுகிறோம். அப்ப அந்த டைம்ல இப்படி ஒன்று நாங்க இப்படி ஒரு நிலை ஒன்று வருதுன்னு வைங்க சரியா நாம இப்படி வாசிப்படுகிற டைம்ல இப்படி ஒரு இது ஒன்று வருது. சும்மா ஒரு கதைக்கு வேணியரின் நான் ஒரு இது ஒன்று எடுக்கிறேன். வேணியர் இது பிரதான 8ஆம் பிரிவு. இது வந்துட்டு பிரதான 9ஆம் பிரிவு 9ஆம் பிரிவு. இதுக்கு இடையில உங்களோட வேனியர் அளவிடையில 0 இருக்குமாக இருந்தால் ஏன்னா அவன் ஒரு மில்லிமீட்டர் பிரிச்சிருக்கீங்க. இதுக்கு இடையில உங்களோட 0 இருக்குமாக இருந்தால் வேனியர் அளவிடையில இது வேனியர் டிவிஷன் இது மெயின் டிவிஷன். வேனியர் 0 இருக்குமாக இருந்தால் இங்க பிரதான அளவுடைய வாசிப்பு வரும் 8 மில்லிமீட்டர் சக வேனியர் அளவுடைய வாசிப்பு. வேனியர் அளவுடைய வாசிப்பு எப்படி வரும்டா பொருந்தும் வேனியர் பிரிவுகளோட எண்ணிக்கை தர லீஸ்ட் கவுண்ட். பொருந்தும் வேனியர் பிரிவுகளோட எண்ணிக்கை தர லீஸ்ட் கவுண்ட். நான் சும்மா சொல்றேன். இப்ப ஒரு 9வது பிரிவு வேனியரின் 5வது பிரிவு ஒரு பிரதான அளவுடைய பிரிவோட பொருந்துது. அப்ப 8 மில்லிமீட்டர் சக 5வது பிரிவு பொருந்தது தர லீஸ்ட் கவுண்ட் கண்டம் 0.1. அப்ப என்ன வரும் 8.5 மில்லிமீட்டர். இதுதான் அந்த பொருளின் வாசம். அந்த பொருளின் நீளம் இப்படிதான் நாங்க எங்களோட வேனியர் எடுக்குமானியை கொண்டு நாங்க வாசிப்படுகிறோம். இதுல எடுத்திருக்கிற வாசிப்பு வந்து கவனம் வரைக்கணும். இது கருவியின் வாசிப்பு. சாரி நாங்க எடுத்திருக்கிற வாசிப்பு வந்துட்டு இது ஒரு கருவியின் வாசிப்பு. கருவியின் வாசிப்பு தான் உண்மையாகவே அந்த பொருளின் தடிப்பா அல்லது உண்மையாகவே அந்த பொருளின் விட்டமாங்கிற விஷயம் அது கருவியின் தன்மையை வச்சு இருக்குது. கருவியை நாங்க இப்ப நல்லா கவனிங்க. ஒரு லெப்ல நீங்க இப்ப நாங்க ஒரு லெப்புக்கு நாங்க போய் தரோம் எக்ஸாம் பிராக்டிக்கல் எக்ஸாம் ஒன்று உங்களுக்கு லெப்ல நடக்குதுன்னா இப்ப உங்களோட கையில வேனியர் எடுக்குமானி தந்தாச்சு.
இப்ப வேதியியல் எடுக்குமானியை தந்து ஒரு பொருளின் ஒரு தடிப்பு ஒரு கோலம் உண்டு அல்லது ஒரு கனவு பாக்ஸ் ஒன்றை தந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கணும். சரி, நான் தான் அந்த இடத்துல நினைக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ப்ராக்டிக்கல், அதுல வேதியியல் எடுக்குமானி ஒரு ஆளுக்கு வந்துட்டு வந்த உடனே முதலாவது அவர் அந்த கருவியை கொண்டு இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எனக்கு அந்த பொருளின் தடிப்பை நீங்க எனக்கு அளந்து தாங்க, அந்த பொருளின் நீளத்தை எனக்கு அளந்து தாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்க. நீங்க எடுத்த உடனே பொருளை கொண்டு உள்ளுக்கு வந்து இடுக்குவீங்களாக இருந்தால் அந்த பிராக்டிக்கல் உங்களுக்கு 0 மார்க்ஸ். அங்க நான் உங்களுக்கு என்ன செய்யலாம்னா மார்க்ஸ் தரையிடும். முதலாவது உங்களுக்கு என்னன்னா இந்த கருவி அளக்கிறதுக்கு தகுதியான ஒரு கருவி தாங்க. இதை நாங்க பயன்படுத்தலாமா, பயன்படுத்தணும்னா எப்படி நாங்க இதை பயன்படுத்துறோம், இந்த விஷயத்துல முதலாவது கவனமா இருக்கணும். அப்ப நீங்க எடுத்த உடனே நாம என்ன செய்ய போறோம்னா பொருளின் தடிப்பை அளக்கப்பட முதலாவது கருவி என்ன பொசிஷன்ல இருக்கா, கருவி எப்படிப்பட்ட ஒரு கருவியா, இது வேதியியல் இருக்குமானே இது தெரியும். பட் இந்த கருவி எப்படிப்பட்ட ஒரு கருவிங்கிறத நீங்க முதலாவது விளங்கிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், முதலாவது அங்க இருக்கிற அந்த 2 தாடைகளை, அதாவது நிலையான தாடையையும் அசைகிற தாடையும், இவங்க 2 பேரையும் ஒன்றோடு ஒன்று பொருந்த செய்வது. சரியா, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு எந்த விதமான இடைவெளியும் இல்லாமலுக்கு அங்க இருக்கிற அந்த அகத்தாடையா இருக்கலாம் புறத்தாடைகளா இருக்கலாம், இவங்க 2 பேரும் ஒட்ட செஞ்சதுக்கு பிறகு நல்லா கவனிங்கடா, ஒட்ட செஞ்சதுக்கு பிறகு நீங்க ஒன்று அவதானிக்கணும். எதை அவதானிக்கணும்டா, பிரதான அளவிட இந்த 0வையும் வேனியர் அளவிட இந்த 0வையும். இப்ப ஒரு கம்பெனி ஒன்று வந்துகிட்டு, அதாவது வேனியர் எடுக்குமானி தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்துகிட்டு, அந்த கம்பெனி வேனியர் எடுக்குமானியை தயாரிக்கிறது ஒரு வலுவுள்ள கருவியாக அதை தயாரிக்க மாட்டாங்க. தயாரிச்ச முறை அப்படி ஒரு கம்பெனி வந்து தேவையில்லை. அவன் ஸ்டார்ட்ல அந்த தயாரிக்க என்ன செய்வான், ஒரு நேர்த்தியான ஒழுங்கான தெளிவான, ஏன்னா சென்சிட்டிவ் கூடினது. இப்ப உதாரணத்துக்கு 0.1 மில்லிமீட்டர், அதாவது ஒரு மில்லி மீட்டரை, சரியா, ஒரு மில்லி மீட்டரை 10ஆ பிரிச்சு ஒரு பங்கை தெளிவாக அளக்கக்கூடிய ஒரு கருவியை அவர் தயாரிச்சிட்டு இருக்கார். அவரு பிழை வச்சு இதை வந்துகிட்டு தயாரிக்க மாட்டார். சரியா, அது இப்ப காலப்போக்குலதான் அது வலுவுள்ள ஒரு கருவியாக மாறும். அப்ப நாங்க அதை எடுத்த உடனே முதலாவது என்ன செய்யணும்னா, நீங்க அந்த 2 தாடைகளும் ஒன்றோடு ஒன்று செஞ்சுட்டு, சரி, அந்த தாடைகளை ஒட்டி எடுத்ததுக்கு பிறகு நீங்க பிரதான அளவிட இந்த 0வையும் வேனியர் அளவிட இந்த 0வையும் நீங்க அவதானிக்கணும். அந்த 2 அளவிட இந்த 0வும் ஒன்றுக்கொன்று நேராக இருக்குமாக இருந்தால், ஒன்றுக்கொன்று நேராக இருக்குமாக இருந்தால் இதை நாங்க மெயின் டிவிஷன் நடக்கும். சரியா, இது வெயின் டிவிஷன். இப்ப கீழே தான் வெயின் டிவிஷன் இருக்குது, அதுல கம்மி. இப்படி அவன் தந்திருக்கிறதுல மெயின் வெயின் டிவிஷன் கீழே இருக்கிறது மெயின் டிவிஷன், அதெல்லாம் இவங்க தெரியும், மாறி மாறி வந்தா கதைக்க தெரியும். சரியா, இப்ப நான் எடுத்துட்டீங்க இப்படி எடுக்கணும். அப்ப பிரதான அளவிட இந்த 0வும் வேனியர் அளவிட 0வும் ஒன்றுக்கொன்று நேராக இருக்குமாக இருந்தால் அந்த கருவி எந்த விதமான வலுவும் அற்ற கருவி, பூஜ்ய வலி இல்லை, பூஜ்ய வலி அற்ற கருவி அறிவு. இதே இது நாங்க அந்த இடத்துல நல்லா கவனிங்க. சரியா, நீங்க அந்த 2 தாடைகளையும் ஒன்றோடு ஒன்று பொருந்த செய்றீங்க, ஒன்றோடு ஒன்று பொருந்த செய்றீங்க. அந்த டைம்ல அளவிடைகளை பாக்குறீங்க. பிரதான அளவிடை இந்த 0க்கு, சரியா, நான் எந்த விதமான ஒரு பொருளும் அதுக்கு இடையில் இல்லை, தாடைகளோ இல்லை. சரியா, பிரதான அளவிடையிட 0க்கு வலது பக்கம் வேனியர் அளவிடைந்த 0 இருக்குமாக இருந்தால், வேனியர் அளவிடைந்த 0 வலது பக்கம் இருக்குமாக இருந்தால், இங்க பாருங்க, இதுல இருந்து இந்த வலது பக்கம் இருக்கும். இது என்ன பூஜ்ய வலுவாக இருப்பார்னா ஒரு நேர் பூஜ்ய வலு. நான் அப்ப பொருள் உண்ட வைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த கருவி ஒரு தடிப்பு உண்ட வாசிச்சு காட்டிட்டு, இது நான் உங்களோட தேரி படிக்கிற டைம்ல நான் கதைச்ச விஷயம் தானே. அதாவது என்னண்டா, இப்போ ஒரு ரூலரை நம்ம எடுத்துக்கோமே, சரி அங்கே காணுங்க, ஒரு ரூலர் உண்டு நான் எடுத்துக்கிறேன்.
இது ரூலர். சரியா? இதுல இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு போகுது. இது ஒன்று ஒரு சென்டிமீட்டர் சம்திங் ஏதோ நீங்க வளமையா பயன்படுத்தக்கூடிய சென்டிமீட்டர்ல இருக்குதுன்னு வைங்க. இது வந்துட்டு 0, முன்னாடி இருந்த குறி வந்துட்டு 0, 0, ஏதோ ஒரு சொல்லு. இப்ப என்னண்டா நல்லா கவனிங்க. இந்த நான் ரூலர் வாங்க இப்படித்தானே இந்த ரூலர் யாத்தான் நான் சொன்னேன். நான் கடையில போய் ரூலரை வாங்கிட்டு வரக்க அது உடைஞ்சி அப்படி இப்படிலாம் இருக்காது, பேக்காக இருக்காது. அதே மாதிரி எங்க வேணியை பேக் இப்ப நான் என்னண்டா, இப்ப இந்த ரூலரை நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண எனக்கு என்ன பிரச்சனைடா, இந்த ரூலர் இந்த பகுதியால உடையுது. இந்த பகுதியால உடைஞ்சிச்சு. இப்ப அங்க அந்த இவரெல்லாம் இல்லை. சரியா? இவரெல்லாம் இல்லை. இப்ப நான் என்னன்னா இந்த இதை கொண்டு ஒரு பொருளை நான் அளக்க போறேன். சரி, ஒரு பொருளோட நீளத்தை அளக்க போறேன். அந்த பொருளை பக்கத்துல இருக்கிறது. இப்ப இதுதான் அந்த பொருள் வைங்க. இதுதான் அந்த பொருள். ஒரு கோலம் அப்படி இருக்குது. இந்த கோலை நான் அளக்கன்னு எனக்கு இந்த கருவி 4 சென்டிமீட்டர் வாசிப்பை காட்டு. யாருனாலும் ஒரு ஆள் செல்ல இயலுமா இந்த கருவியின் இந்த பொருளின் உண்மையான நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? பேசுங்கடா டேய். நான் மட்டுமே கழிச்சிருந்தா வேலை தான். ஆமீனா எத்தனை சென்டிமீட்டர் பொருள் நீளம், அந்த கோல்ற நீளம்? 3 சென்டிமீட்டர். எஸ். சரியா? அப்ப பொருள் நீளம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரல, நீங்க என்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி தரல, நீங்களே சொல்றீங்க அது 3 சென்டிமீட்டர். எஸ், அது 3 சென்டிமீட்டர் தான். நம்ம என்ன செஞ்சோம், கருவிட வாசிப்புல இருந்து, சரியா, கருவிட வாசிப்புல இருந்து அந்த உடைப்பட்டிருக்கிற இந்த 1 சென்டிமீட்டர் கழிச்சிட்டீங்க. என்னடா, நீங்க அளக்குறதுக்கு முன்னாலேயே இந்த கருவி 1 சென்டிமீட்டரை வாசிட்டு இருக்குது. சரி, இவர் என்ன செஞ்சிருக்காரு, 1 சென்டிமீட்டரை அங்க வாசிச்சுட்டு இருக்கு. சரியா? 1 சென்டிமீட்டரை அவரு வாசிட்டுக்காரு. இப்ப அதால வந்துட்டு நாம என்ன செஞ்சிருந்தோம், அந்த 1 சென்டிமீட்டரை நீங்க அழிச்சு விட்டீங்க. அந்த 1 சென்டிமீட்டரை கழிச்சு விட்டு அந்த வாசிப்பை நாங்க எடுத்தோம். இதைத்தான் நாம இங்கு செய்யறோம். இங்க பாருங்க. இப்ப நீங்க இந்த பொருள் ஒன்று இதுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாலேயே இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா, ஒரு சின்ன ஒரு தடிப்பை வாய்ச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல இருந்து நான் உண்மையான வாசிப்பை நான் எடுக்கணுமாக இருந்தால், அந்த பொருளின் உண்மையான வாசிப்பை நான் எடுக்கணுமாக இருந்தால், நல்லா கவனிங்கடா, அந்த கருவி நேர்பூஜ்ய வலுவுள்ள கருவியாக இருந்தால் உண்மையான வாசிப்பு யாரால தரப்படுகிறார்? உண்மையான வாசிப்பு யாரால தரப்படுகிறார்? உண்மையான வாசிப்பு, சரியா, நேர்பூஜ்ய வலுவாக இருக்கும். நேர்பூஜ்ய வலுவாக இருந்தால் உண்மையான வாசிப்பு யாரால தரப்படுகிறார்? வாசிப்பு யாரால் தரப்படுகிறார்? கருவியின் வாசிப்பில் இருந்து கருவியின் வாசிப்பு வந்து நேர்பூஜ்ய வலு கழிக்கப்படும். நேர்பூஜ்ய வலு நீங்க கரெக்ட் சொல்றீங்க. சரி, ஓகே. இப்ப நேர்பூஜ்ய வலுவை நாங்க எப்படி காண்றது? நீங்க ஒரு இடத்துல கவனமா இருக்கணும். இங்க மறை பூஜ்ய வலுவாக இருந்தாலும் சரி, நேர்பூஜ்ய வலுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு கருவியின் வாசிப்பு தான். நாம தாடைகளை பொருத்தி வச்சுக்கிட்டு பார்த்து எங்க வேற எங்கேயும் பொருத்தி வச்சுட்டு வேற எங்கேயும் வாசிப்படுத்துமா? இல்லை. அங்க இருக்கிற பிரதான அளவுடையும் அங்க இருக்கிற வேணியர் அளவுடையும் பார்த்தா நீங்க வாசிப்பு எடுக்கிறீங்க. அப்ப கவனமா இருக்கணும். அந்த நேர்பூஜ்ய வளங்கிறது ஓகே ரைட், 2 தாடைகளை நாங்க பொருந்த வைக்கிறீங்க, அங்க இருக்கிற பிரதான அளவோட 0க்கு வலது பக்கம் 0 இருந்தா அது நேர்பூஜ்ய வளங்குறீங்க. இப்ப நேர்பூஜ்யோட பருமன் எப்படி காண போறீங்க? அதுவும் கருவியின் வாசிப்பு. அந்த கருவியை பார்த்தா வாசிப்பு எடுக்கணும். அப்ப அந்த இடத்துல பாருங்க, பிரதான அளவுடைய வாசிப்பு 0,
பிரதான அளவடைந்த வாசிப்பு இந்த இடத்துல சி. ஏன் வேணியர் அளவடைந்த ஜீரோக்கு முன்னால யார் இருப்பார்? அப்ப ஜீரோஸாக இப்ப வரும் பொருந்துற பிரிவுகள் எண்ணிக்கை தர லீஸ்ட் கவுண்ட். சரியா? 0 சக பொருந்துற பிரிவுகள் எண்ணிக்கை தர லீஸ்ட் கவுண்ட். அப்ப நேர்பூஜ்ஜியங்களை நேரடியாக எண் தர எல்சியால தரணும். அதை கண்டுட்டு போய் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா சரி அங்க இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா உண்மையான வாசிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது நேர்பூஜ்ஜிய வகை. சரியா? இதே இது நாங்க மறைபூஜ்ஜிய வலுவை கதைச்சா சரியா மறைபூஜ்ஜிய வலுவாக இருக்கும். மறைபூஜ்ஜிய வலுவாக இருக்கும். நடக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும்டா, நீங்க இரண்டு தாடைகளையும் பொறுத்தர சந்தர்ப்பத்தில் சரி இரண்டு தாடைகளையும் பொறுத்தர டைம்ல பிரதான அளவடைந்த ஜீரோக்கு இடது பக்கம் வேணியர் அளவடைந்த ஜீரோ வார. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை. அப்ப நீங்க கருவி வாங்க சொல்லிட்டீங்க. கருவி நீங்க கடையில வாங்குற டைம்ல இந்த கருவி வந்துகிட்டு ஒழுங்கான கருவி இருந்தா ஏன் எனக்கு இப்படி எனக்கு பிரச்சனை வருதுன்றா, இப்ப நல்லா கவனிங்க. நான் வெளியே இருந்து பார்க்க நான் அப்படியே தாடையை அப்படின்னால சில்ல அப்படியே இது பண்ணி 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 கொண்டு போய் தாடையை நெருக்கிறது. எனக்கு பார்க்க அந்த தாடைகள் ரெண்டும் இப்படியே நெருங்கின மாதிரி தான் இருக்கு, பொட்டின மாதிரி. இதுக்கு அங்கால தள்ளுப்படலைன்னா இனி தள்ளையில உடைச்சுதான் நல்ல நீதியும். அப்ப இதுக்கு அங்கால தள்ளுப்படலைன்னா அது ரைட், ஓகே, எனக்கு ஃபிக்ஸ்ட். இப்பதான் நான் பார்க்கிறேன் அந்த இடத்துல எனக்கு நேர்பூஜ்ஜியம் வருவது. ஆனா கடையில வாங்கக்க, அதாவது ஒரு கம்பெனில நான் வாங்கக்க வந்துட்டு எனக்கு அப்படி ஒரு இது இருக்கல, நேருக்கு நேரம் தான் இருந்தது. ஒரு சிறிது காலத்துக்கு இப்படியான பிரச்சனை எனக்கு கொண்டு வருதுண்டா, அங்க என்னண்டா அந்த தாடைகளுக்கு இடையில சரியா கவனிங்க. இப்ப பிரதான அளவுடைய இந்த தாடைகளுக்கு இடையில ஒரு கரல் ஷேப் ஏதாவது இருந்துட்டுண்டா சரி உள்ளுக்கு ஒரு சம்திங் உள்ளுக்கு இம்புடிபடலாம். சரி எப்படி கரல்களை கொடுத்தா இந்த கரல் என்ன செய்யாதுன்னா அந்த ரெண்டு தாடைகளும் ஒட்ட விடாது. அல்லது உள்ளுக்கு நெளிவுகள் வந்தால் இப்ப இந்த இது இப்ப பிரதான அளவுடைய வழியை இது பண்ணக்கூடியது ஒரு இடத்துல அப்படியே இந்த வந்து லொக்காகிற இடத்துல பிடிபட்டுட்டுண்டா நெளிவுகள்லாம் வந்து வரிகளை யூஸ் பண்றது தூக்கி விட்டு அடுத்த வரி எடுத்துட்டு போல நான் இப்ப சொல்றேன். நான் பிரச்சனைகள் வரேன். பிரதானமான பிரிதா வந்துட்டு இந்த நேர் பூஜ்ய வலுவாரத்துக்கு நீங்க என்னன்னா ஒரு கரல் உள்ளுக்கு வந்துட்டுன்னா இப்ப அந்த கரல்ன்ற தடிப்பு தான் அது காட்டிட்டு இருக்கு. லாக் பண்ண விடுது இல்லை, ரெண்டு தாடைகளையும் நல்லா ஒட்ட விடுது இல்லை. என்ன விஷயம்னா அந்த கரல் இது நீண்ட கால பயன்பாட்டின் காரணமா என்ன செய்யலாம், துருப்பிடிக்கலாம். அவன் துருப்பிடிக்கிறது ஒரு நேர்பூஜ்ய வலுவாத காரணமாக அமையலாம். காரணங்கள் கேட்டாலே எங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இந்த மறைப்பூச்சி உருவாக்க இப்ப பாருங்க, ரெண்டு தாடைகளும் ஒன்றோடு ஒன்று பொருந்தினா அங்க 0க்கு 0 நேரம் தான் இருக்கும். அப்படிதான் உருவாக்கியிருப்பான் அவன். இடது பக்கம் போகுதுண்டா இப்ப நிலையான தாடையோ அல்லது இந்த தாடையோ தேய்வுற்றிக்கலாம். தேய்வுட்டா இன்னும் நெருங்குவாங்களே. இப்ப இது தேஞ்சிட்டுண்டா ஏற்கனவே முட்டிட்டு இருந்தவர் இப்படி இப்படி இருந்தவர் இப்ப இந்த பகுதி தேஞ்சின்னா அவர் இன்னும் இவரை முட்டுறதுக்கு நெருங்கணும், அங்க போகணும். அவர் நிலையான தாடையை நோக்கி இன்னும் போகும். அந்த டைம்ல அளவிடை பின்னோக்கி வந்துடுவார் வேணியர் அளவு. அதுதான் அங்க இருக்கிற கதை. அங்கதான் அங்க இருக்கிற கதை. அப்ப பாருங்க சொல்ற விஷயத்துக்கு வாங்க. இப்ப ஆஹ் பிரதான அளவிடை ஜீரோக்கு இடது பக்கம் வேணியர் அளவுடைய ஜீரோ வருமாக இருந்தால் அந்த இடத்துல மறைப்பூச்சி வலு வருவார். இதுல கவனமா இருக்கணும். மறைப்பூச்சி வலுவை நீங்க அளக்குற டைம்ல அதுவும் கருவிண்ட வாசிப்பு தான். அளக்குற டைம்ல இந்த இடத்துல சரியா இதுண்ட வாசிப்பு இவ்வளவும் எவ்வளவு பின்னால இருக்கும் இந்த வாசிப்பு காரணம் சரியா கேபிட்டல் என் மைனஸ் ஸ்மால் என் தர 100 சாரி எல்சி சரியா. இந்த இடத்துல மொத்த வேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கையில இருந்து பொருந்துற வேணியர் பிரிவு எண்ணிக்கையை கழிச்சு லீஸ்ட் கவுண்ட் ஆக பெருக்கிறதுக்கு பிறகு வார அந்த பெருமானம் தான் மறைப்பூஜ்ய வலண்டு கதைக்கு நான் மறைப்பூஜ்ய வல்ட்டே கதைச்சிட்டேன். அப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க உண்மையான வாசிப்பு பெறணுமாக இருந்தால் கருவியின் வாசிப்போட
கருவியின் வாசிப்போட நீங்க கூட்டணும் மறைப்பூச்சுகள் விளையுங்க. அங்க நடக்கிற மெக்கானிசத்தை நீங்க பாடம் பண்ணணும். அப்படி இருந்தா இப்படி இருங்க, இப்படி இருந்தா அப்படி இருக்கீங்கலாம் இல்லை. சரியா மறைப்பு. ஏன் இந்த இடத்துல கூட்டம்னா கருவிகள் எப்போது ரீடிங் எப்படி தரும்னா தண்ட பிரதான அளவுடைகளை ஜீரோல இருந்து அது எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்குன்னு தரும். ஆனா நான் பொருளை வச்சு இது பண்ணக்க இங்க இருந்து இது தள்ளுப்பட்டுட்டு வரும். இங்க இருந்து தள்ளுப்பட்டு வரும். இப்ப இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு வைங்களேன், கருவியை நீங்க வாசிப்படுங்க, கருவி தண்ட பிரதான ஜீரோல இருந்து இந்த அளவு தான் தரும். ஆனா பொருளை வச்சு நகர்த்தின தூரம் இது, கருவி தந்த வாசிப்பு இது. அப்ப பொருளின் உண்மையான வரக்கு கருவியின் வாசிப்போட இந்த துண்டை நீங்க கூட்டணும். அதுதான் இந்த மறைப்பூச்சியர்களை நீங்க கூட்டுற. சரியா அப்ப தெளிவாக அது விளையுங்க. இதுக்காக தான் அதெல்லாம் கூட்டுது. சரி, இவ்வளவுதான் இந்த பேஸ் ஐடியாஸ். இதுல இருக்கிற கதைகள் எல்லாம் சரியா மேக்சிமம் அதில் இருக்கிறதெல்லாம் ஏதாச்சும் முடிச்சுட்டு இப்ப நாங்க கேள்விக்கு வரோம். அப்ப கேள்வி வரக்கு இன்னும் அது எவ்வளவு ஆழமாக என்ன எல்லாம் கதைக்குதுங்கிற விஷயத்த பார்த்துக்கோ. நான் நீங்க இதுக்கு கேள்வி உங்களுக்கு லேசா இருக்குன்னு நம்புறேன். லேசா இருக்குன்னு நம்புறேன். சரி, அவ பேப்பர்ஸ்கள் போட கூட நீங்க கவனமா இருக்கணும். அங்க இருக்கிற அந்த இதுகளை வந்து என்ன செஞ்சு பார்த்துட்டு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண பார்ப்போம். சரியா இன்றைக்கு கொஞ்சம் நீங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அது வெப்சைட் இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருந்தது வேற மறவத்தான். இது வந்தது ஸ்கூல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆன விஷயம். சரி, இல்லைன்னா காலையில எம்சியூ பார்க்க இருந்தது. சாரி, அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தது பிரச்சனை. நான் எங்களுக்கு இருக்குது டைம் இருக்குது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருக்குது. அதுக்குள்ள நாங்கள் பார்த்துட்டோம்னா நீங்கள் என்ன செய்யலாம் கூட மண்டே ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம். மண்டே டியூஸ்டே 27 ஃபிசிக்ஸ். சரியா நல்ல எக்ஸாம்பிள் பயப்படாம போய் எழுதலாம். அதெல்லாம் விஷயம் இல்லை, செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு பேப்பர்ஸ். சரியா ரைட் ஓகே. இப்போ வருவோம் நம்ம கேள்விக்கு வருவோம். இப்போ நம்மளோட டியூப்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 1, முதலாவது கேள்வி. சரியா வாங்க நம்மளோட ஆஹா இந்த கவனி ஸ்க்ரீன்ல கொஞ்சம் எழுதுறதுல நீங்க நான் எழுதிட்டு இருக்க நீங்க ஸ்க்ரீனை கொஞ்சம் இது பண்ணாம அப்படின்னு சொல்லி அந்த டச் ஆகிற டைம்ல இங்க இருக்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கொண்டு வரும். எழுத்து எழுத போனா இப்படி பெரியவர்களுக்கு சரி சரி. இப்ப நாங்க முதலாவது கேள்வி பார்ப்போம். கொஞ்சம் முதலாவது கேள்வி பார்ப்போம். சரி, முதலாவது கேள்வி பார்ப்போம். பாருங்க, உருவில் காணப்படும் சிறிய சீரான உருளை கொள்கலன் ஒன்றின் கனவளவையும் திணிவையும் அளவிடுவதன் மூலம் திரவியத்தின் அடர்த்தியினை துணியுமாறு கேட்கப்படுது. தெளிவா இருக்கணுமா? கேள்விகள் இப்படிதான் போகும். எந்த நோக்கம்ங்கிறத விளைவிக்கும். ஏன் இந்த இடத்துல இவன் இப்படி ஒரு கதை கொண்டு வாரான்டா, கனவளவையும் ஆஹ் திணிவையும் எடுத்துக்கிட்டு கதைக்க போறான்டா, எங்களுக்கு தெரியும்டா. அடர்த்தி அளவிடும் திரவியத்தின் மூலம் திரவிய அடர்த்தின காண போறான். இங்க இருக்கிற திரவிய அடர்த்தி எங்களை நாங்க சின்ன வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. அடர்த்தி சம சரியா நீங்க கவனிங்க. அடர்த்தி சமன் திணிவின்கள் காணப்படும். சரி, அப்ப இந்த திணிவை வந்துகிட்டு நாங்க அளந்துக்கலாம். திணிவை வந்துட்டு என்ன செய்யலாம், ஒரு தராசை யூஸ் பண்ணி நீங்க அளக்கலாம். வேற வழியில் தராசை தான் யூஸ் பண்ண போவோம். சரியா கனவளவு வளர்க்கறதுக்கு எனக்கு தெரியும் உருளை. உருளைன்ற வளமையான கனவளவு இது வந்துகிட்டு பையார் வர்க்கம் தர என அடியின் பரப்பளவு தர. இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஆறாறு ஒரு உருளை உள்ள கருதினீங்கன்னா உயரம் இதெல்லாம் எவ்வளவு? சரி, இதுல உயரமும்
RRI முறை. RRI ஒரு உருளை எடுத்தீங்கன்னா இதுல ஒளி கனவளவு வந்துட்டு யாரால தரப்படும், ஒளி வந்துட்டு யாரால தரப்படும் பை ஆர் வர்க்கம் H ஆல தரும். இதான். அப்ப எனக்கு இந்த உருளையின் கனவளவு, உருளையை பத்தி நான் கழிச்சுட்டீங்க. உருளையின் கனவளவை நான் தெரியணுமாக இருந்தால் எனக்கு இந்த உருளையின் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். சரியா? அதே மாதிரி ஆரை கண்டுபிடிக்கணும். இதை நீங்க அளக்கலாம். அளந்து இதுல கொண்டு போய் பிரதிநிதிகளாக இருந்தா நீங்க என்ன செய்யலாம், ஒளிமை கண்டுபிடிக்கலாம். இதே இது இந்த சேர்த்தி திண்மங்கள் அப்படி இப்படி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த திண்மங்கள கனவுல குடைஞ்சினா என்ன செய்யறதா, இப்ப உள்ளுக்கு இதுக்குள்ள ஒரு குடையை ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கிற உருளை இந்த கனவுல கண்டுபிடிச்சு அதுல கழிச்சுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற கனவுல வரும். அந்த திணிவு தான். சரி, அப்ப நோக்கம் வந்துட்டு இதை நோக்கி போக்குறாங்க. சரி, இவரை நோக்கி போக்குறாங்க. அடர்த்திங்கிற இந்த சமன்பாட்டுக்கு அங்க வர போறாங்க. சரி, இங்க இந்த சமன்பாடுல முடிப்பான்னு நினைக்கிறேன். கேள்வியை பார்ப்போம் என்ன. சரி, அப்ப நோக்கங்களை குறைக்கலாம். அப்ப ஒரு கேள்வியை வாசிக்க நிதானமாக வாசிக்கணும். மரா என் நீளமாகலாம் கண்டுட்டு என்னத்துக்கு அவனுக்கு கண்டுட்டீங்கன்னு தெரியாம போகக்கூடாது. வெளியேறதுக்கு மணிக்கெளி தான் வந்திருக்குது. இந்த ஒன்று டக்குன்னு எடுத்து தெரிஞ்சாலும் தெரியும் போயிட்டு என்னத்தான் அவனுக்கு கீழே கதைக்க போறானுங்கிற விஷயத்த தெளிவாக விலகி போகும். முதலாவது அப்ப நோக்கங்கள், ஒரு கேள்வி எங்க போறாருங்கிறத முதலாவது கொஞ்சம் நிதானமா வாய்ச்சா குடிச்சிக்கணும். அதை ரெண்டா ஹைலைட் பண்ணி எடுத்துக்கணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லது பென்சிலால அதை மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னால போக விளங்கா இவருக்கு தான் இது பண்றாங்க. சரி, ஓகே, பாருங்க. கனவளவை துணிவதற்கு நான் உங்கள்ட்ட சொன்னேன். இப்ப திணிவ தராசு கொண்டு வந்திருந்தேன். இப்ப கனவளவு எடுக்கிறது தான் இப்ப எங்களுக்கு இந்த கருவியை யூஸ் பண்ணி நாங்க தேவை. அப்ப இதுல மென்ஷன் பண்றாரு அவன் கனவளவை துணிவதற்கு. விஷயம் அப்படியே வருது. இப்ப கனவளவை துணிவதற்கு நீங்க உருளையின் எல்லா அளவீடுகளையும் பெற தெரிவு செய்யும் கருவி என்ன? இது இப்ப என்ன கேஸ்ன்னா, இப்ப இந்த கருவியை பொறுத்தவரையில எனக்கு ஒரு ஹைட் ஒன்று இருக்குது. சரியா? இந்த ஹெச்ங்கிற ஒரு ஹைட் இருக்குது. அதே மாதிரி எனக்கு இன்னும் இருக்கிற ஆரை இதுல விட்டத்தால வந்து ஆரையை கண்டுபிடிக்கிற வேலையும் இருக்கு. இதுக்குள்ள எனக்கு என்ன பிரச்சனை இன்னும் இருக்குது. இப்ப இதுல என்னண்டா, நல்லா கவனிங்க. ஒரு துளை ஒன்னே வச்சிருங்க. ஒரு துளை வச்சிருக்கோம். அப்ப எனக்கு இந்த இடத்துல முதலாவது இவரை நான் அளக்கணும். இவரை தடிப்பு அளக்கணும் அல்லது இவரை ஹைட் உயரத்தை நான் அளக்கணும். சரியா? அதே போல இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த ஆழத்தளக்கோணம் செங்குத்தா இருக்குமே, நான் சொல்லிட்டேன். சரியா? இந்த ஆழத்தை நான் அளக்கணும் செங்குத்தா. அதே மாதிரி இங்க இருக்கிற வெளியில இருக்கிற இவர விட்டத்தை அளந்து ஆரை அளக்கணும், இதை அளக்கணும். அதே போல உள்ளுக்கு இருக்கிற இந்த துளையின் ஆரை அளக்கணும். இப்படி எல்லாம் வேலை கிடக்குது இவ்வளவு. அப்ப இந்த இப்ப உங்களோட தரப்பட்டிருக்கிற அந்த உருளை குடைஞ்செடுக்கப்பட்ட உருளையின் கனவளவை நீங்க காணணும்னா மொத்தம் 4 வாசிப்பு நீங்க எடுக்கணும். சரி, 4 வாசிப்பு எடுக்கணும். வெளியால இருக்கிற இவர் எடுத்துக்கணும், இந்த ஹைட் எடுக்கணும், இது முதலாவது. அதே மாதிரி இது ரெண்டாவது. அதே போல வெளியால இருக்கிற இவர் அளக்கணும் 3வது. அதே போல இவர் அளக்கணும் 4வது. நீங்கள் விளங்குது நேரடியாகவே எங்களுக்கு வேணியர் எடுக்குமானே தேவை. ஆழமெல்லாம் நீங்க அளக்கணும். சரி, ஆழம் அளக்கிற வேண்டி உள் விட்டம் அளக்கணும். அதே போல வெளி விட்டம் அளக்கிற இந்த ஹைட் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து அப்ப எனக்கு தெரிவு செய்ய வேண்டிய கருவி என்னன்னா வேணியர் இடுக்குமானி. வேணியர் இடுக்குமானி. வேணியர் இடுக்குமானி தெளிவாரிக்கணும் பிள்ளைகள். ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்ய எப்போதும் நீங்க கவனமா இருக்கணும். பென்சிலை வந்துட்டு யூஸ் பண்ண போறாங்க. எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ல பென்சிலே நீங்க யூஸ் பண்ண இயலாது. நான் சொல்றேன், நீங்க டேர்மாக இருந்தாலும் இப்ப இருந்தே பழகணும். அடுத்தது நீல கலர் பென் யூஸ் பண்ணா நல்லா. இப்ப பென்சில் எல்லாம் ஏன் யூஸ் பண்ணலாம், இப்ப பேப்பர்ஸ் அடுக்குல கொண்டு போக அது அழிப்படுறது சான்சஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எங்களுக்கு தெரியும், டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் முக்கியமான சொற்கள்லாம் வரணும். அதுகளில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். நீல கலர் பென் வந்துட்டு யூஸ் பண்ண நல்ல வேண்டாம். பிளாக்ல வந்துட்டு இருக்கும். நீங்க என்ன எழுதிக்கிறீங்க அங்க பார்த்துக்கிறது இலக்குவாக இருப்பாங்க. வேணியர் எடுக்கமா நீ இது பண்ணலாம். சரியா?
திணிவை அளவிடுவதற்கு தெரிவு செய்யும் உபகரணம் என்ன? எங்களுக்கு தெரியும் முக்கோல் தராசு. லெப்லரிங்கிற திணிவு அளக்கிறது நாம யூஸ் பண்ணலாம். முக்கோல் தராசு, முச்சட்ட தராசுன்னு சொல்லுவாங்க. சரியா? முக்கோல் தராசு அதாவது முச்சட்ட தராசு, முச்சட்ட தராசு அல்லது இலத்திரனியல் தராசும் நாம் யூஸ் பண்ணலாம். இலத்திரனியல் தராசு இதையும் நாம் யூஸ் பண்ணலாம். முச்சட்ட தராசு நான் தேரியா பார்ப்போம். இந்த எக்ஸாமுக்கு இடையிலேயே நான் இதுகளை இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் பார்த்து முடிப்போம். இதை நாங்க இதுக்குன்னு ஒரு டியூட் நான் ஷேர் பண்றேன். சரியா? தேரி பார்ட்ஸோட இருக்கிற டியூட்ஸ் வந்து ஷேர் பண்றேன். அதை நீங்க எப்படி நடத்தீங்கன்னு நம்ம அதிலையும் பார்த்துக்கலாம். இதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா? போல் தராசு அல்லது இலத்திரனியல் தராசு. சரி, அடுத்த ஒரு சீப்பாடு வரும். மேலே தெரிவு செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி அளவிடும் போது உருவாகும் 3 வழுக்களை கூறி அவற்றினை எவ்வாறு இழிவாக்கலாம், நீக்கலாம் என விளக்குக. சரி, இதுல கொஞ்சம் இதா கதைச்சிட்டான். எப்படி கதைச்சிருக்கான்னு பாருங்க. மேலே தெரிவு செய்யப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி, வீனியர் எடுக்குமானிய பயன்படுத்தும் போதும் வார வலுவை நம்ம கதைக்கணும். அதே போல வந்துகிட்டு இவரை திணிவன அப்ப பொதுவான கதைக்குள்ள நாங்க வரும். பொதுவான கதைக்குள்ள. சரி, இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நான் விளங்கப்படுத்திட்டு போகி நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா லீஸ் ஸ்டாக்ஸா தியரிஸா கதைக்கிறது தானே. முதலாவது வேணியர் எடுக்குமானி, அதே போல முச்சட்ட தராசு அல்லது முக்கோல் தராசு, முக்கோல் தராசு அல்லது இலத்திரனியல் தராசு, இதுல ஒன்று கொடுத்துட்டு ரைட். ஓகே, இப்ப அடுத்ததுக்கு ஆன்சர் நான் சொல்றது எழுதுங்க, எழுதுங்க. சரியா? இவருக்கு நமக்கு அதுக்கு எழுதுங்க. அங்க இருக்கிற வழுக்கள் வந்துட்டு எங்களுக்கு வரும். என்னடா முறைமை வலு அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். என்ன முறைமை வலு எழுதுங்க பாப்போம். முறைமை வலு, முறைமை வலு எழுதுங்கடா. சரியா? இதுதான் என்னன்னா இந்த கருவியில வார வலு. இப்ப நம்ம கண்டுமே அந்த பூஜ்ய வழுக்கள் எல்லாம் செக் பண்ணி வாரோம். அப்ப இது வந்துட்டு இந்த முறைமை வலுவை துணிந்து எழுதுங்க. அதை எப்படி கேட்காங்க, இழிவாக்கலாம்னு கேட்காங்க. எழுதி விடுங்க. முறைமை வலு முதலாவது. சரியா? நம்பர் 1 3 கேள்வி. நம்பர் 1 முறைமை வலு எழுதுங்க. முறைமை முறைமை வலுவை வலுவை கண்டு வலுவை கண்டு. சரியா? அல்லது வலுவை கண்டுங்கிறது டெர்ம்ஸ் மாதிரி இல்லை. வலுவை பெற்று சொல் நடைமுறைகளில் கவனம். முறைமை வலுவை கணிச்சு அல்லது பெற்று 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 வாசிப்புடன் சேர்த்தல். நீங்க கூட்டுறையா கழிக்கிறியா விஷயத்தை இது பண்ணீங்கன்னா வாசிப்புடன் சேர்த்து. சரி, சரி, வாசிப்புடன் சேர்த்து. இது நம்பர் 1. நம்பர் 2 அல்லது எழுமாற்று வலை. எழுமாற்று வலை இதுக்குத்தான் சராசரி காண்ற எழுமாற்று வலை. நீங்க வாசிப்பு எடுக்கிற டைம்ல வர அந்த பிரச்சனை இல்லாம நிறைய வாசிப்புகள் எடுத்து நாங்க சராசரி காணும். அப்படி நாங்க இதை இல்லாம மாற்றலாம்டா, இழிவாக்கலாம். எழுதுங்க. எழுமாற்று வழக்கு எழுதுங்க. பல முறை வாசிப்பு, பல முறை வாசிப்பு, பல முறை வாசிப்பு பெறப்பட்டு, பல முறை வாசிப்பு பெறப்பட்டு. சரியா? சராசரி துணிதல். சராசரி துணிதல் பல முறை வாசிப்பு பெறப்பட்டு சராசரி துணிதல். சராசரி. ரைட். நம்பர் 3 நம்பர் 3 தெளிவாக நம்பர் 3 எழுதுங்கடா. பறவையின்மை வலு. இதெல்லாம் பொதுவானது. அப்படி எழுதிவிட்டா சரி. பறவையின்மை வலு.
பறவையின்மை வலு. சரியா? இது எப்படி ஒரு பிரச்சனை வாரண்டாடா, இப்ப நாங்க வாசிப்பு எடுக்கிறதுனால இந்த பறவையின்மை வலு நீங்க கவனிங்க. இப்ப என்ன இருக்குது, இதுதான் அந்த மீட்டர் கொண்டு வைங்களேன், அல்லது வாசிப்பு எடுக்கிற ஒரு அளவு கொண்டு வைங்க. இதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க, எங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு சென்டிமீட்டருக்கு இடையில, அந்த ஒரு சென்டிமீட்டருக்கு இடையில இப்ப இது ஒன்று, இது 2 சென்டிமீட்டர் இருந்தாங்க, சரியா? ஒரு சென்டிமீட்டருக்கு இடையில நிறைய வாசிப்புகள் அங்க இருக்கு, நிறைய வாசிப்புகள் இருக்கு. இப்ப இதுல வந்துகிட்டு என்ன கேசுன்னா, நீங்க இப்ப இதை வச்சு நான் ஒரு பொருளை வாசிப்பேன். இப்ப இதுக்கு இப்ப ரூலரை கொண்டு போய் நான் இங்க வச்சுட்டு, நல்லா வணக்கம், ஒரு ரூலரை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பொருளை வாசிப்பை நான் நடக்க போறேன். ஒரு பொருளை வாசிப்பேன், சரி. இப்ப பொருளை இந்த இடத்திட என்ன, அதாவது பொருள் ஆரம்பத்துல இருந்து இந்த பொருள் மார்க் பண்ணப்பட்ட இந்த நீளம் எனக்கு என்னன்னு தேவை. இங்க இருந்து இதுக்கு முன்னால பிரச்சனை இல்லை, முன்னால உடஞ்சிருக்கணும், முன்னால உடஞ்சிருக்குமே காட்டல, இங்க ஜீரோல இருந்து காட்டலன்னு, சரியா? அது முன்னால அப்படியே இருக்குது, அது அப்படியே ஜீரோ வரைக்கும் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. பொருளும் அங்க இருக்குது. அங்க இருந்து எனக்கு தேவை இந்த பொருள், இந்த நிலை தேவை. இப்ப நான் ரூலரை வச்சு நான் வாசிப்பெடுக்க, சரியா? கண் மட்டம் வந்துகிட்டு எங்க இருக்கிறது, அதாலதான் இந்த பறவையின்மை வலு வாரு. பறவையின்மை வலு வாரதுக்காக நேற்று வீட்லையும் ஒரு பிராக்டிகல் சார்ந்து கதை கேட்க நாங்க பார்த்துருந்தோம், சரியா? சரியா, பறவையின்மை வலு சார்ந்த கதை கேட்க நாங்க பார்த்துருந்தோம். என்னண்டா இங்க கவனிங்க, கண் மட்டம் இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு சரி, சரி, உனக்கு கண் வந்துகிட்டு இஞ்ச இருந்துட்டுண்டா பிரச்சனை இல்லை, சரியாக அந்த அளவிடைக்கு நேரே இருந்துட்டுண்டா. ஏன்னா இதுக்குள்ள இப்படிதான் சின்ன சின்ன பிரிவுகள் தான் இருக்கு. வேண்டாம் 10 பிரிவுகள்ல 10 பிரிவு கவுண்ட் பண்ண வராது, நான் சொல்றேன். இப்படி பிரிவு இப்படி பிரிவை நான் கவுண்ட் பண்ணல, ஒரு 10 இல்லை 100 குறைக்காம, சரியா? அப்படின்னா நீங்க ரைட், ஓகே, இந்த வாசிப்பை நீங்க எடுத்துருவீங்க. இப்போ உங்களோட கண் மட்டம் சரியா அந்த நேருக்கு இருக்கிறதால ஆஹ், தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சரியா? இங்க பாருங்க, அப்ப கண்மட்டம் இப்படி இருக்கிறதால நீங்க இந்த வாசிப்பை அளக்குற டைம்ல இந்த இதுதான் வரும். அது தெளிவா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப கண்மட்டம் நீ இப்படி இல்லாம இப்படி வச்சுட்டீங்கன்னா, கண்ணை நீ பாக்குற டைம்ல உங்க கண் இப்படி இருந்துட்டுன்னா, நீங்க இந்த இந்த கோணல்ல இருந்து பாக்குறீங்க, நீங்க ரோலர்ல வச்சுட்டு பாக்குற டைம்ல அந்த பொருளை சரியாக அளவுடைய வச்சு பாக்குற டைம்ல இப்படி இருந்துட்டு கண், நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க. எனக்கு தேவை ரூலரை நான் ஒன்று வச்சுட்டு இப்படி நான் பார்க்கேன், இப்படி பார்க்கேன், சரி, எப்படி வாசிப்படுகிற டைம்ல உன்னோட கண்ணை நீ இங்க வச்சு பார்க்கணும். பொசிஷன் வந்துகிட்டு இந்த இடத்துல வச்சு உன்னோட கண் இருக்கும். ரெண்டா, இதுக்குள்ள வாசிப்பு எடுக்க என்ன நடக்கும்னா, இந்த வாசிப்பு உன்னை கண்ணில் படாது. எது வரும்னா இவர் வரப்பா, நாளைக்கு இந்த துண்டு வரப்பா, சரி, இந்த துண்டு வரப்பா. அப்ப இந்த துண்டு வந்துட்டுண்டா, இந்த இடத்துல உண்மையான வாசிப்பு இது இருக்கு, நீ இதை வந்துட்டீங்கன்னா இது பிழையான வாசிப்பு, சரி. அப்ப கண் மட்டம் எங்க இருக்குதுன்னு தெரியும். அந்த கோட்ல பாடுபட அந்த கீழ தடம் வந்துட்டு 0 எவ்வளவு வந்து நாங்க இப்ப கண்டுபிடிக்க போறோம், சரியா? அப்ப அது எனக்கு பிழையான ஒரு இடத்துல வந்து சேருது. அதே மாதிரி இந்தியால சைட்ல நம்மட கண் இருந்தா, இந்தியால சைட்ல வச்சிருந்தா, அவ இப்படி நாங்க பார்க்க, சரியா?
அப்ப நாங்க இப்படி பார்க்க எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல கண் இருக்கு, எனக்கு இந்த வாசிப்பு வராம இந்த வாசிப்பு வரப்பா. அப்ப இதுவும் எனக்கு wrong. பிழையான வாசிப்பு பார்க்கறத இப்ப கருவியை ஒழுங்கா வச்சும் எங்கட கண் இருக்கிற அந்த பொசிஷன்ல வந்துகிட்டு இவரும் பிழையான ஒரு இடத்தை வாசிப்பை தருது, இதுவும் பிழையான ஒரு வாசிப்பை தரு, சின்ன ஒரு மாற்றத்தை தருது. அப்ப இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த பறவையின்மை வலுவை நம்ம இல்லாம செய்யிருந்தா அந்த இருக்கிற வாசிப்புக்கு செங்குத்தாக கண்ட நிலை வார மாதிரி நீங்க பாருங்க. அதை தெளிவா புடிச்சுக்கணும். சரியா? அப்ப பாருங்கடா, இந்த இடத்துல இனி நாம கதைக்கலாம் எப்படின்னா, பறவையின்மை வலு. சரியா? பறவையின்மை வலு அவரை நாம இல்லாம ஆக்குறேன்டா. வச்சிருந்தேன். சரி காணி. சரி, பறவையின்மை வலு. அப்ப நீங்க அதை எழுதலாம். சரியா? எழுதுங்க. கண்மட்டத்தில் கண்மட்டத்தில் தெளிவான சொல்லுவாங்க. கண்மட்டத்தில். சரியா? அளவு திட்டத்தில் அல்லது கண்மட்டம், கண்மட்டம், கண்மட்டம் இப்படி கண்மட்டம், கண்மட்டம் அளவு, அளவு திட்டத்தில். சரியா? கண்மட்டம் அளவு திட்டத்திற்கு, அளவு, அளவு திட்டத்திற்கு செங்குத்தாக, செங்குத்தாக வாசிப்பு பெறல். கண்மட்டம் அளவு திட்டத்தில் செங்குத்தாக வாசிப்பு ஆக இருக்க, இருக்க, இருக்க வாசிப்பு பெறல். சரியா? இருக்க வாசிப்பு பெறல். கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். சரியா? இந்த வழக்குல அப்ப என்னன்னு தெரியும். நம்ம முறைமை வலு, எழுமாற்று வலு, அதே போல பறவையின்மை வழக்குகள் எப்படி நம்ம இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். சரி, அடுத்த இடத்துக்கு நம்ம வரும். அடுத்து என்ன காணுவோம்? சரியா? திரவிய கனவளவை துணிவதற்கு பின்வரும் அளவீடுகள் பெறப்படுகின்றன. பயன்படுத்தும் கருவியின் உரிய பகுதிகளை பெயரிடுக. புறவிட்டம், புறத்தாடை. என புறவிட்டம் வந்துட்டு புறத்தாடை, புறத்தாடை. அதே மாதிரி அகவிட்டம், அகத்தாடைகளை யூஸ் பண்றது. ஆழம், ஆழம் அளக்கிற கூழ், ஆழம் இப்படி எழுது பிரச்சனை இல்லை. உயரம் வந்துகிட்டு புறத்தாடை. ஏன்னா அதை உருளை சிறிய உருளை, அது அதில் கவனமா இருக்கணும். அதில் கொண்டு என்ன செய்யலாம், நீங்க லவ் பண்ணலாம். 12 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நாங்கள் அதில் அளக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, அதையும் வந்துட்டு வெளியால இருந்தால் லவ் பண்ண, வெளியால இருந்துதான் லவ் பண்ண போறோம். இப்ப இதுல உயரத்தை நாங்க இதுல அளக்குற டைம்ல புறத்தாடையை வச்சுதான் நீங்க லவ் பண்ணி அளக்குறது. சரியா? இதுல புறத்தாடை, நிலையான தாடை இருக்க, இது நிலையான தாடை, நிலையான தாடை இருக்கு. அசைகிற தாடையை கொண்டு வந்து கீழே அப்படி வச்சுட்டு லவ் பண்ணீங்கன்னா சரியா? நீங்க வாசிப்ப இதுவும் வந்துட்டு அவரையும் வந்துட்டு புறத்தாடையை வச்சுதான் நாங்கள் நிச்சயம் நாங்கள் கலக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, மேலே உள்ள குறியீடுகள் அடிப்படையில் திரவிய கனவளவிற்கான கோவை ஒன்றை எழுது. இது சும்மா உலக கேள்விதான். அப்ப திரவியத்தின் கனவளவு நினைக்கிற அந்த உருளையின் கனவளவு எப்படி வரும்? பெரிய உருளையின் கனவளவின் கீழ் சிறிய உருளையின், அதாவது துளையின் கனவளவு நீங்க கழிச்சு கதைக்கும். அப்ப இந்த இடத்துல மேலே குறியின் அடிப்படையில் திரவிய கனவுக்கான கோவை ஒன்றை எழுதுனா நீங்க நார்மலா எழுதிட்டா சரிங்க. பாருங்க, V= 1 குறியின் அடிப்படையில கேட்கலாம். சரியா? 1 + 1 = 2 + 1 = 4 + 1 = 6 + 1 = 8 + 1 = 12 சரியா? 1 + 1 = 2 + 1 = 4 + 1 = 8 + 1 = 12 சரியா?
தெளிவாக இருக்கணும். இங்க இருக்கிற அந்த கணியங்கள் நாம இழந்திருக்கிறது வந்துட்டு புறத்தாடைய கொண்டு இப்ப புற விட்டம் தான் இது பண்ணி. ஆனா எனக்கு தேவை கனவளவுல இங்க ஆரை தேவை. ஆரை கூடக்க x/x2/2 வரும். அகவிட்டம் வந்துட்டு உள்ளுக்கு இருக்கிறாங்க விட்டம். அப்ப அவர் ஆரை போடக்க x1/2 வரும். அப்ப ஏன்றெல்லாம் தெரியும். அப்ப எங்களுக்கு தெரியும் உருளைன்னு கனவு தெரியும் பையாறு வரைக்கும் தர h. அப்ப பெரிய ஆள் இருந்து சிறிய ஆளை நீங்க கழிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்ப பெரிய ஆள் வந்துகிட்டு வர போறாரு பை பை அவர் ஆறு புறவிட்டம் x2 அவர் ஆரை x2/2 முழுவதின் வர்க்கம் தெளிவாக இருக்கும். பையாறு வர்க்கம் வேணாம், முழுவதின் வர்க்கம் தர உயரம் h2 பையாறு வர்க்கம் h மைனஸ் சிறியாளர் வந்துட்டு பை x1/2 முழுவதின் வர்க்கம் இன்டு h1 வரும். இதுதான் நீங்களோட இவ்வளவுதான் போகணும். நீங்க இந்த பொதுவா எடுக்கிற வேலை அது இதெல்லாம் உங்களோட தேவையில்லை. அவங்க இப்படி தருகன்னு கேட்டா நீங்க ட்ரை பண்ணலாம். கோவை தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க எழுதினால் போதுமானது. சரி, இது வரைக்கும் எழுதினால் போதுமானது. நான் இந்த கனவளவிற்கான கோவை எழுதினது விளங்கிட்டாடா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ், ஓகே. அதெல்லாம் கவனம் பாருங்க. ஆமினா விளங்கிட்டாமா? சுமையா விளங்கிட்டா உங்களுக்கு? நான் பேசுறேன் ரேகா அண்ணா. எஸ், ரைட். அப்படி அப்ப இவ்வளவுதான் அந்த கோவையில கதைச்சிருக்கிற விஷயம். கோவையில கதைக்கிற இதுகளை கதைச்சிட்டு ரைட். அடுத்த கேள்விக்கு தான். அடுத்த கேள்விக்கு இப்ப வாசிப்பெல்லாம் கேட்டீங்க போல பாப்போமா? பாருங்க. மேலே அட்டவணையில் உள்ள அளவீடுகள் பெறப்பட்ட போது அளவிடைகள் பின்வருமாறு காணப்படுகின்றன. சரியா? இப்ப நாம கதைக்க போறது தெளிவா இருக்குன்னு இது கருவிண்ட வாசிப்பு. சரியா? இது கருவிண்ட வாசிப்பு. x1 கண்டிருக்காங்க அகவிட்டம், அதே போல புறவிட்டம் அழகு h1 h2 எல்லாம் கண்டிருக்கணும். உயரம் ஆழம்லாம். இக்கருவியின் தாடைகள் ஒன்றுடன் ஒன்று தொடும்போது பாத்தீங்களா, வாசிப்பு எடுக்கிறதுனால கவனமா இருக்கணும். அதை மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க அடுத்தடுத்த கதையெல்லாம் கதைக்க போறாங்க. இக்கருவியின் தாடைகள் ஒன்றுடன் ஒன்று தொட்டுள்ள போது அளவிடை பின்வருமாறு காணப்பட்டது. பூஜ்ய வலுவை கணிக்க சொல்றாங்க. முதலாவது என்ன பூஜ்ய வலுங்கிறது தெரியும். எங்களுக்கு தெரியும் இது மறை பூஜ்ய வலு. மறை பூஜ்ய வலு பாருங்க. பிரதான அளவீடு 0க்கு இடது பக்கம் அது இருக்கு. இடது பக்கம் இருக்குது. வேனியர் அளவீடு 0. அப்ப மறை பூஜ்ய வலு சமன் மொத்த வேனியர் பிரிவுகள்ல இருந்து பொருந்துற வேனியர் பிரிவுகள் எண்ணிக்கை தர லீஸ்ட் கவுண்ட் எல்சிங்கிறது. சரியா? இங்க பாருங்க, மொத்த வேனியர் பிரிவுகள் எண்ணிக்கை இங்க 10 மைனஸ் பொருந்தது. எத்தனாவது பிரிவு பொருந்தது? ஒரு ஆள் சொல்லுங்க பார்த்து சொல்லு. இதுல எத்தனையாவது பிரிவு பொருந்தது? இதெல்லாம் நீங்க தான் செய்ய போறீங்க உங்களோட எக்ஸாம்பிள். ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க டக்குன்னு. எஸ், 8வது பிரிவு பொருந்தும். அப்ப என்ன வரும்? 8 தர 0.1. சரியா? அப்ப இதுல வரப்போகுதா 2 தர 0.1 0.2 மீட்டர். சரியா? மேலே உள்ள அளவிடை பூஜ்ய வலுவை பயன்படுத்தி அட்டவணையை பூரணப்படுத்துக. நான் இங்க இருக்கிற ஒவ்வொன்றோடு கருவியின் வாசலாம் கண்டுபிடிக்கும். முதலாவது இங்க காணும். இந்த இடத்துல இந்த அகவிட்டத்துல கருவியின் வாசிப்பை காண்ற. கருவியின் வாசிப்பு சம பிரதான அளவிடையிட வாசிப்பு இங்க வேனியர் அளவிடையிட 0க்கு முன்னால் இருக்கிற பிரதான அளவிடை அங்க 2 சென்டிமீட்டர். நம்ம மில்லி மீட்டர்லயே கதப்போம். அப்படின்னா 20 மில்லி மீட்டர் சக வேனியர் அளவிடையில வாசிப்பு. நான் எடுக்கிற சரியான பாருங்க. இந்த பிரிவு பொருந்தி இருக்குது. நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரியா? அப்ப 2வது பிரிவு 0 என்றதுல 1 2 2வது பிரிவு பொருந்த. அப்ப 2 தர 0.1 20.2 மில்லி மீட்டர் வரும்.
அதே மாதிரி இதுல இருக்கிற ரீடிங் நாங்க எடுத்தோம்னா பிரதான அளவுடைய வாசிப்பு வந்துட்டு 30 மில்லிமீட்டர். சக நான் பொருந்துறதுல பிளவிட்ட சொல்லிடணுமா எத்தனையாவது பிரிவுன்னு பாருங்க. எஸ், அங்கேயும் 2வது பிரிவு. சும்மா நம்ம சொல்ல பாத்தீங்கன்னா 2வது தர 0.1 அப்ப வரும் 30.2 மில்லிமீட்டர் வரும். சரியா? அதே போல இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ஆழம் H1 அளந்திருக்காங்கடா 10, 15, 16 நிறைய. இதுதான் வேனியர்களுடைய 0க்கு முன்னால் இருக்கிறது. அப்ப 16 மில்லிமீட்டர். சக எத்தனையாவது பிரிவு பொருந்தது? சிலமாப எத்தனையாவது பிரிவு பொருந்தது? அதுவும் 2 தர 0.1. ரைட், ஓகே, வெரி குட் மனோஜ். 0.1 அப்ப 16.02 மில்லிமீட்டர். அதே போல இதுல பிரதான அளவுடை பார்த்தீங்கன்னா பிரதான அளவின் வாசிப்பு இவர் 35 மில்லிமீட்டர். 35 மில்லிமீட்டர் சக அங்க எத்தனையாவது பிரிவு வந்துடா? இது பொறுத்து நினைக்கிறேன் 4வது. ஓகே, வெரி குட், 4வது. சரியா? அப்ப 4 தர 0.1 அப்ப 35.4 மில்லிமீட்டர். எவ்வளவு வாசிப்பை வச்சிருக்கேன் வாசி. ஓ, 0 கூட்டுறீங்க தெளிவாக இருக்கும்னா 16.2. சரி, அதெல்லாம் ஓகே. இப்ப இதுல நாங்க வாசிப்பை கொண்டு வந்தா முதலாவது X1 நாங்க எடுத்திருக்கோம்டா 20.2 மில்லிமீட்டர். அப்ப ரீடிங் வந்துட்டு 20.2 மில்லிமீட்டர். பூஜ்ஜிய வலு 0.2. இது மறை பூஜ்ஜிய வலு. அப்ப அது கருவியின் வாசிப்போட கூட்டப்படணும். அப்ப 20.4 மில்லிமீட்டர் வரும். சரியா? அதே மாதிரி எங்கட இவர்ல பாத்தீங்கன்னா 30.2 X2 30.2 மில்லிமீட்டர். அவரோட இந்த பூஜ்ஜிய வலு கூட்டப்படணும். மறை பூஜ்ஜிய வலு 30.4 மில்லிமீட்டர். சரியா? 30.4 மில்லிமீட்டர். அதே போல கவனமா இருக்கணுமா, நான் இந்த இடத்துல மறை பூஜ்ஜிய வலுன்னு நான் கொடுத்துட்டு நீங்க இதுக்கு பிறகு குறியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? மறை பூஜ்ஜிய வலுன்னா அவ்வளவுதான். வலு சும்மா நேரடியா பூஜ்ஜிய வலுனா தான் அந்த இடத்துல மைனஸ் காட்டி அந்த மறை பூஜ்ஜிய வலு நீங்க அங்க ரீடிங்கோட கூட்டி விட்டீங்கன்னா சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, அதுல தெளிவா இருக்கு. சரி, இப்ப அடுத்த வரும் H1. H1 H1 நீங்க எடுத்தீங்கன்னா 16.2. அப்ப இதுல 16.2 இது 0.2 மில்லிமீட்டர். அப்ப 14.4 மில்லிமீட்டர் வரும். அதை நாங்க எடுத்து 35.4. எஸ், 35.4. H2 வந்துட்டு 35.4 மில்லிமீட்டர். அதோட 0.2 கூட்டினீங்கன்னா 35.6 மில்லிமீட்டர் வரும். நாங்க இருக்கிறது சரி 35.6. இப்ப அடுத்தது திரவியத்தின் கனவளை துணை π = 3 எடுக்கலாம். அப்ப என்ன இருக்குது? இந்த சமன்பாடு இதை கொண்டு வந்து அப்படியே கொண்டு போய் அங்க பிரதிட்டீங்கன்னா சரி. சரியா? அப்ப நான் இந்த இடத்துல X2 முதலாவது நான் எடுக்க போறேன். புறவிட்டத்திலிருந்து வந்து 6 என வெளியேறுகிறவர கனவளவு இவரையும் பயன்படுத்தி முதலாவது பெரியார் கனவளவை கண்டுபிடிக்கிறோம். யார் யாரை பயன்படுத்தி X2 என்ன வந்திருக்கு எங்களுக்கு அட்டவணையில். சாரி, இவரை புறவிட்டத்தையும் அதே போல H2வையும் பயன்படுத்தி நான் என்ன செய்யப்படுறேன்னா எங்கட முதலாவது கனவளவு நாம் கிடைக்க போறோம். அப்ப இந்த இடத்துல நாங்க எடுக்க சரியா கனவளவு வலியின் சமன் பைக்கு பதிலா 3 தர X2/2 வரைக்கும் என்ன X2 வந்துகிட்டு 30.4 30.4 கீழே 2 முழுவதையும் வரை கொண்டு வரும். ஒரு 6
தர H2. H2க்கு பதிலா 35.6 35.6 மைனஸ் பைக்கு பதிலா 3 தர அவர் வந்து கேட்டு அவர் ஆரை கண்டீங்க நீங்க X1 20.4 அவர்கள் பைக் நோன மதிக்கணுமா ஏன் 2 மணிக்குன்னு தெரியும் 20.4 முழுவதின் 2 முழுவதின் வர்க்கம் தர அவர்கள் X1 ஆழம் 16%. 16%. சரி ரைட். இப்ப எனக்கு என்ன தேவைண்டா இத சுருக்கி டக்குன்னு விடைய சொல்லுங்க. சுருக்கி விடைய சொல்லுங்க. மூன்று தர 15.2 வர்க்கம் தர 35.6 சய 3 தர 10.2 வர்க்கம் தர 16.6. டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. செய்யணுமா தெளிவா இருக்கணும். நாலு. இது கவனமாறீங்கன்னா இது மில்லி மீட்டர் கணத்துல இருக்குது. சரி மில்லி மீட்டர் கணத்துல இருக்கு. மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மாதிரி 10ஆல பிரிக்கலாம். ஏன்னா அப்ப மில்லி மீட்டர் கணத்தை சென்டிமீட்டர் கணத்துக்கு மாத்தா 1000ஆல பிரிச்சுட்டீங்கன்னா இப்படி ஒரு விட உங்களுக்கு வரும். இப்படி கதைக்கலாம் 19.5 மட்டம் தட்டிவிட்டா 6 வரும். 6 சென்டிமீட்டர் கணம். இப்படி ஒரு விடையை நீங்க எடுக்கலாம். சரியா முதலாம் தசமத்துல பெண் காலம் 2ஆம் தசமத்துல எடுக்கணும் பிரச்சனை எடுக்கணும்னா எடுக்கணும். சரியா இந்த வீச்சுல தான் விடையை நம்ம கொடுக்க வேண்டிய வரும். அல்லது சென்டிமீட்டர்ல இப்ப உதாரணத்துக்கு இந்த கருவியை கொண்டு நாங்க மில்லி மீட்டர்ல முதலாம் தசமதளக்கு சென்டிமீட்டர்ல 2ஆம் தசமதளக்கு 2ஆம் தசமத்துக்கு மட்டம் தட்டினா சரியா மட்டம் தட்டினா இப்படி கலக்கும். மட்டம் தட்டினா இப்படி 5 6 இதெல்லாம் தெரிய வருங்க. இந்த 5 அப்படியே இருக்கு 1000ஆல பிரிக்கவே இந்த தசமதான் அப்படியே நடந்து இங்க வருவாரு வரக்க. சரியா வந்தது வர தசமதான் வந்துட்டுண்டா 5 அங்கால இருக்கிற தசமாத மட்டும் தான் 6 சென்டிமீட்டர் கணக்கு. வெரி குட் மனம் வச்சாதான் வெரி குட் சரியா. அப்ப அதை நாங்க 19.56 சென்டிமீட்டர். ரைட். அடுத்த வரும் கொள்கலனின் திணிவு கொள்கலன் திணிவு வந்துகிட்டு 10 கிராம் எனின்
என்ன தந்திருக்காங்க, கொள்கலன் திணிவு வந்துட்டு 10 கிராம் எனில் திரவியத்தின் அடர்த்தியை காண்க. எங்களுக்கு தெரியும்னா அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவு தந்தாச்சு 10 கிராம். பட் அதை நாங்க கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கொடுத்தா நல்ல அடர்த்தியில் அலகு சர்வதேச அலகு அடிப்படை செயல்களை கொடுப்பாரு. சரியா, 10 தர 10⁻³ இது கிலோகிராமுக்கு மாறும். கீழே இது இருக்குது 19.56 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்குது. அதை மீட்டர் கியூப் மாதிரினா 10⁻6 பெருக்கு. இது மீட்டர் கியூப்ல வரும். சரியா, அப்ப 10⁻3 10⁻6 முடக்குன்னா இதுல -3 இருக்குது. அது மேல போனா உங்களுக்கு வரும்டா 10 தர 13 வரும். கீழே 19.56. சரியா, அப்ப அந்த இடத்துல 10⁻4 19.56 பிரிச்சு விட்டீங்கடா. அவளுக்கு என்ன அழகு வரண்டு பாருங்க. கவனமா இருக்கணுமா, சென்டிமீட்டர் கியூப் மீட்டர் கியூப் மாத்துறது 16. ஏன்னா சென்டிமீட்டர் மாத்துறதுக்கு 100 பிரிக்கும். 10⁻2 இருக்கும். அப்ப இங்க சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. 10⁻2 தர 10⁻2 தர 10⁻2 அப்படின்னு வரும். அல்லது கிராம்ல கதைச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அது உங்க கிராம் சென்டிமீட்டர் கியூப்ல கிடைக்கலாம், அல்லது மீட்டர் கியூப்ல கிடைக்கலாம். சுருக்கங்கள் உங்களை பேஸ் பண்ணியிருக்கோம். சரியா, சரியா. அதுல திரவியத்தின் அடர்த்தி என்ன வருதுடா, 5.125 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 9 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். சரி, இப்படி ஒரு பெருமானம் அந்த வரும். சரியா, 5.3 வரும். தெரிச்சு பாருங்க, கிலோகிராம் மீட்டர் மைனஸ். ரைட், எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டானா? நம்ம வேணியர் அடுக்குமானி சார்ந்து கதைச்சிருக்கிற விஷயங்களும் வேணியர் அடுக்குமானில நம்ம செஞ்சிருக்கிற கேள்விகளும் எல்லாருக்கும் தெளிவாக விளங்கிட்டார். இவ்வளவுதான்டா. இதுக்கு தான் கிடந்து மினக்கிறது இப்ப ஒரு இதுக்கெல்லாம் பார்த்து. எஸ், ஓகே, சரியா. அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். இதுல விளங்கி கொள்ள பாருங்க. சரியா, இன்ஷா அல்லாஹ் நாங்க ஃப்ரைடே, சரியா, வெள்ளிக்கிழமையும் முழுமையாக நாளைக்கு நடக்காது. அவங்க டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. சரியா, ஃப்ரைடே வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நாம மிச்சம் இருக்கிற பகுதிகளை இதுல இருக்கிற கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வியில பார்ப்போம். ஃப்ரைடே வந்துட்டு ஃபுல்லா ஸ்ட்ரக்சரை நாங்க பார்த்துட்டு சாட்டர்டே நைட் வந்துட்டு எம்சியூ கேள்வியில பார்த்துட்டு நீங்க மண்டே வந்துட்டு பயோ எக்ஸாம் இருக்குது. இந்த சண்டே வந்துட்டு நம்ம என்ன செய்யப்பாங்க, ஒரு காலையில அந்த டைமுக்குள்ள கிளாஸஸ் போடுற மாதிரி, பகல் டைம் போடுற மாதிரி இருக்கிற அந்த போட்டிருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போவோம். எஸ்ஐ இன்னொரு பேப்பர் ஒன்றுனாலும் அதுல 2 எஸ்ஐ செஞ்சு பார்த்துட்டு உந்தம் சக்திக்கு அவசரம் வந்து காய்ச்சாச்சு. அடுத்தது இன்னும் நேர்கொட்டி சார்ந்து ஏற்கனவே 2 எஸ்ஐ நம்ம செஞ்சிருந்தோம். இந்த எஸ்ஐயோட சேர்த்து இன்னொரு 2 எஸ்ஐ நம்ம மாடல் பாஸ் பேப்பர் கேள்வியில் இருக்கிற தேவையான விஷயங்களை உள்ளடங்கி ஒரு எஸ்ஐ கேள்வியில பார்ப்போம். சரியா, ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வோம்னா அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நான் சந்திப்பேன். நீங்க கட்டாயம் அந்த ஸ்ட்ரக்சர்ல செஞ்சு பாருங்க. ரைட், ஓகே.